والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين نبينا محمد وآله وصحبه ومن سار على نهجه إلى يوم الدين أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹுடைய மிகப்பெரிய அருளினால் நாங்கள் அல்லாஹ்வினுடைய அன்பை பெற்றுத்தரும் அமல்கள், அல்லாஹ்வினுடைய அன்பை பெற்றுத்தரக்கூடிய அமல்கள் குறித்து தொடர்ச்சியாக படித்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் கடந்த வகுப்புகளில் அல்லாஹ்வினுடைய அன்பை பெற்றுத்தரக்கூடிய மிக மிக முக்கியமான பல விடயங்களை நாங்கள் பார்த்தோம். ஏற்கனவே நாங்கள் படித்ததாக இருந்தாலும் சில பொழுது சில விடயங்கள் நம்ம ஏற்கனவே படித்ததாக இருந்தாலும் அது அல்லாஹ்வினுடைய அன்பை பெற்றுத்தரக்கூடிய அமல்களாக இருக்கும் பட்சத்தில் அதை மீண்டும் நாம் ஞாபகமூட்டி கொண்டு செல்கின்றோம். அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா விரும்பக்கூடிய, அல்லாஹ்வினுடைய அன்பையும் நேசத்தையும் எங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய ஏராளமான அமல்களை நாங்கள் குர்ஆன் மற்றும் சஹீஹான ஆதாரபூர்வமான நபிமொழிகளில் இருந்து பார்த்து வருகின்றோம், படித்து வருகின்றோம். நிறைய இருக்கின்றன, இன்னும் பார்க்க வேண்டிய, படிக்க வேண்டிய நிறைய விடயங்கள் இருக்கின்றன. கடந்த 2 வகுப்புகளில் அல்லாஹ்வுடைய அருளினால் ஒரு 8-10 விடயங்களை நாங்கள் படித்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பிலும் ஒரு 5-6 அல்லாஹ்வினுடைய அன்பை பெற்றுத்தரக்கூடிய அமல்கள் குறித்து இன்ஷா அல்லாஹ் நாங்கள் படிப்போம். கொஞ்சம் விளக்கமாக எவ்வாறு நாம் அதனை பிராக்டிகலி, அதாவது அதனை பிரயோகப்படுத்தி எவ்வாறு நாம் அதை செயல்படுத்தலாம் என்ற அந்த செயல்முறை விளக்கத்தோடு நாம் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்ப்போம். நாம கடைசியாக அல்லாஹ்வினுடைய அன்பை பெற்றுத்தரக்கூடிய அமல்கள் என்ற தொடரில் நம்ம கடைசியாக பார்த்தது அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுத்தரக்கூடிய அமல்களில் அல்லாஹ்வினுடைய சிந்தனை, அல்லாஹ்வுடைய திக்ர் எங்களிடத்தில் அதிகமாக இருக்க வேண்டும். அப்போ ஒரு மனிதன் திக்ரால் அவனுடைய நாவு திளைத்திருக்கும் பொழுது அவன் மரணத்தை சந்திப்பது. அப்ப திக்ரால் ஒரு மனிதன் அவனுடைய நாவு திளைத்திருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவன் மரணத்தை அடைவது என்பது எதேச்சையாக திடீரென்று நடக்கின்ற ஒரு விடயம் அல்ல. மாற்றமாக அதற்கென்று ஒரு முயற்சி தேவை. அது என்ன முயற்சி என்று சொன்னால், நாம் ஒவ்வொரு நாளும் அல்லாஹுக்காக, அல்லாஹுடைய சிந்தனையோடு திக்ரோடு வாழுகின்ற வாழ்க்கையை நாம் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். மாஷா அல்லாஹ், நம்முடைய பல சகோதரர்கள், அதாவது யாரெல்லாம் இஸ்லாத்தை படித்து அதை அமல் செய்ய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே தெளிவான கொள்கையோடு யாரெல்லாம் இஸ்லாத்தை நாங்க படிச்சு வாழ்க்கையில் அதை அமல்படுத்தணும் என்று நினைக்கிறார்களோ, படித்து கொண்டிருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட பல சகோதரர்களத்தை நாங்கள் பார்க்கின்றோம். நாங்க எங்களோட வீட்டுல கூட நம்ம பார்க்கலாம், எதுக்கெடுத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு விடயத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப சாதாரண விஷயம் அல்ல இது. அல்ஹம்துலில்லாஹ், எதுக்கெடுத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவாங்க. மாஷாஅல்லாஹ், ரொம்ப ரொம்ப புகழுக்குரிய ஒரு விஷயம். அல்லாஹ் அவன் புகழுக்குரியவன் என்று சொல்வது, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு என்று சொல்வது மிக மிக அழகான ஒரு விஷயம். அது மாதிரி மாஷா அல்லாஹ், அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ், அதே மாதிரி சுபஹான் அல்லாஹ், அதே மாதிரி அல்லாஹு அக்பர், அதே மாதிரி லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுகின்ற அந்த வழக்காறு மரபு எங்களிடத்திலே வந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இது மிக மிக அழகான ஒரு விஷயம். நாம் எங்களுடைய நாவையும் எங்களுடைய சூழலையும் இந்த வார்த்தைகளை கொண்டு நாங்கள் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளுக்கு இதை படிச்சு கொடுக்கணும், எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு படிச்சு கொடுக்கணும். வீணான வார்த்தைகள் அல்லது பொருள் இல்லாத சில வார்த்தைகள் அல்லது எங்களோடு பழகின்ற இஸ்லாம் அல்லாதவர்களுடைய வார்த்தைகள் எங்களுடைய பிரயோகமாக ஆக்கிக் கொள்ளாமல் குர்ஆன் ஹதீஸிலே வந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய, அல்லாஹ்வினுடைய அன்பை பெற்றுத்தரக்கூடிய வார்த்தைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் இந்த திக்ரோடு சம்பந்தப்படுத்தி இந்த விஷயத்தை சொல்றது காரணம் என்றால், அடுத்ததாக இன்றைய வகுப்பினுடைய முதலாவது அம்சம் அல்லாஹ்வுக்கு விருப்பமான வார்த்தைகள், அல்லாஹ்வுக்கு விருப்பமான பேச்சுக்களில் அல்லாஹ்வுக்கு விருப்பமான பேச்சு எது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஹப்புல் கலாமி இலல்லாஹி அர்பா, அல்லாஹ்வுக்கு விருப்பமான பேச்சு 4 பேச்சுக்கள். உலகத்தில் இருக்கிற எல்லா பேச்சுக்களிலும் அஹப்புல் கலாமி இலல்லாஹி அர்பா, அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான பேச்சு என்னன்னு சொன்னா அது 4 என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 1 சுப்ஹானல்லாஹ், வல்ஹம்துலில்லாஹ், வலா இலாஹ இல்லல்லாஹ், வல்லாஹு அக்பர். 4 சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர்.
அப்ப அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான வார்த்தை, அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான பேச்சு. நாங்க பேசுறதுல, நாங்க பேசுற வார்த்தைகள்ல அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான வார்த்தை அல்லாஹ் விரும்புறான்னு சொன்னால் நாங்க இது வாயால சொல்ல சொல்ல அல்லாஹ்வோட அன்பு கிடைக்குமா கிடைக்காதா? நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அன்பு எங்களுக்கு கிடைத்தே தீரும். அப்ப நாம என்ன செய்யணும்டா, சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது, லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது, அல்லாஹு அக்பர் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. அதை சொல்லி போட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யதுர்ருக பிஅய்யிஹின்ன பதஅத, இதுல நீ எதை கொண்டு ஆரம்பித்தாலும் அது உனக்கு தீங்கிழைக்காது. நீங்க சுப்ஹானல்லாஹ்னு சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்க, ஆரம்பத்துல லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லுங்க, எதை கொண்டு நீங்க ஆரம்பிச்சாலும் உனக்கு அது தீங்கிழைக்காது. நீ எதை சொன்னாலும் அது அல்லாஹ்வுக்கு விருப்பமான வார்த்தை தான் இந்த 4 வார்த்தைகளும். அப்ப இதுல நாங்க தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த ஹதீஸை பொறுத்தவரையில இந்த ஹதீஸ் இது சஹீஹான ஒரு ஹதீஸ். அதே மாதிரி தான் 3 முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, இது ஆதாரபூர்வமான அறிவிப்பான வரிசை தரமான ஒரு ஹதீஸ். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, لأن أقول سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر أحب إلي مما طلعت عليه الشمس. அப்ப அல்லாஹ்வுக்கு விருப்பமான வார்த்தைன்னு முதலாவது ஹதீஸ்ல பார்த்தோம். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு நான் சொல்லுவது சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர். ஹதீஸ்ல அந்த தொடர்ச்சியா வரும்போது அந்த வா கொண்டு வரும், அது அந்த தொடர்ச்சிக்கு வாரது தனித்தனியாக அந்த வார்த்தை சுப்ஹானல்லாஹ். ஹதீஸ் வாசிக்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இன்னும் வரும். அப்ப நம்ம சொல்லும் பொழுது சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லது சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர். இவ்வாறு சொல்வது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவ்வாறு சொல்வது அஹப்பு இலைய எனக்கு மிக மிக விருப்பத்துக்குரியது, நேசத்துக்குரியது. எதை விட தெரியுமா? மிம்மா தலஅத் அலைஹி ஷம்ஸ், சூரியன் எதன் மீதெல்லாம் உதயமாகிறதோ அதை விட. அப்படின்னா இந்த முழு உலகத்தை விட, இந்த முழு உலகத்தில் இருக்கிற சொத்துக்களை விட எனக்கு மிக மிக விருப்பத்துக்குரியது இந்த வார்த்தைகள். அப்ப அல்லாஹ்வுக்கு விருப்பமானது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த முழு உலகத்தை விடவும், இந்த முழு உலகத்துல இருக்கக்கூடிய சொத்துக்கள் செல்வங்கள் எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாத்தையும் விட எனக்கு மிக மிக நேசத்துக்குரியது, விருப்பத்துக்குரியது. அஹப்ப என்று சொன்னா, நம்ம ஏற்கனவே சொன்னோம், அஹப்பு என்று சொன்னா மிக மிக நேசத்துக்குரியது, விருப்பத்துக்குரியது இந்த வார்த்தைகள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸும் சஹீஹ் முஸ்லிம்ல வருகிறது, ஆதாரபூர்வமான ஹதீஸ். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் கிதாபு ஸிக்ர் என்ற பாடப்பகுதியில ஃபض்லு தஹ்லீல் வ தஸ்பீஹ் வ துஆ என்ற பகுதியில அந்த பாபுவுக்கு அந்த தலைப்புக்கு எழுதியிருக்கிறார்கள். அப்ப இந்த ஹதீஸை பொறுத்தவரையில, இப்ப நம்ம படிச்ச இந்த வார்த்தைகளை பொறுத்தவரையில அல்ஹம்துலில்லாஹ் நாங்க என்ன செய்யணும்னா, இதை எப்படி அமல் செய்யலாம்? இந்த ஹதீஸ்ல இப்ப இது ஒரு பொதுவாக சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் அஹப்புல் கலாம் இலல்லாஹ் அர்பா. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அஹப்பு இலைய ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அஹப்பு இலை மிம்மா தலஅத் அலைஹி ஷம்ஸ். அப்ப இந்த ரெண்டுமே ஆதாரபூர்வமான செய்தி, அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அது விருப்பமானதாக இருக்கிறது. முழு உலகம் கிடைக்கிறத விட விருப்பமானதுன்னா எவ்வளவு ஒரு சொத்து. அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க எங்கட பொருளாதார ரீதியாக எங்களுக்கு கிடைக்கிற ஒரு 1000மோ 10,000மோ அல்லது ஒரு லட்சமோ கிடைக்கிறதுங்கிறது நம்ம எவ்வளவு சந்தோஷமா அதை ஏற்றுக்கொள்ளும். அன்புக்குரிய சகோதரர்களே, அதை விட பல கோடான கோடி மடங்கு சிறந்ததுதான் இந்த வார்த்தைகள். அப்ப எனவே இந்த வார்த்தைகள் வாயில வர 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 அல்லாஹ்வோட அன்பு உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அல்லாஹ்வோட அன்பு கிடைச்சிட்டா உலகத்தில் இருக்கிற எல்லாம் எங்களுக்கு கிடைச்ச மாதிரி. அன்புக்குரிய சகோதரர்களே, உலகத்தில் இருக்கிற எல்லாம் கிடைச்சு அல்லாஹ்வோட அன்பு கிடைக்கிறா ஒன்றுமே உங்களுக்கு கிடைக்காத மாதிரி. இது தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்க சகோதரர்களே. உலகத்துல இருக்கிற எல்லாம் கிடைச்சு அல்லாஹ்வோட அன்பு கிடைக்கலண்டா நீங்க நிம்மதி அடைஞ்சு கொள்ளவே மாட்டீங்க, சந்தோஷத்தை உணரவே மாட்டீங்க. அல்லாஹ்வோட அன்பு கிடைச்சிட்டு உலகத்துல எதுவுமே கிடைக்கலண்டாலும் உள்ளத்தை நிம்மதிய சந்தோஷத்தை நிச்சயமாக நீங்க உணர்வீங்க. ஏனென்றா அல்லாஹ்வுடைய அன்புதான், அல்லாஹ்வுடைய பாசம், அல்லாஹ்வுடைய நேசம், இரக்கம் எங்களோட உள்ளத்துல கிடைச்சிருமாக இருந்தா, அவனை திருப்திப்படுத்துறது எங்களோட நோக்கமாக இருந்தா எங்களோட உள்ளம் எப்பொழுதுமே சஞ்சலத்தில் இருக்காது. ஏண்டா என்ற ரப்பு என்னை பொருந்திக் கொள்வான் என்ற நம்பிக்கை இருந்தால் அல்லாஹ் நிச்சயம் பொருந்திக் கொள்வான். ஏன்னா மனிதர்களை போல அல்லாஹு தஆலா மனிதர்களை போல ஒரு விஷயத்தை சொன்னா 2 விடுத்த 3 விடுத்த சொன்னா அல்லது 4 விடுத்த கேட்டா கோபிக்க கூடியவன் அல்ல. நாங்க கேட்க கேட்க எங்களை நேசிப்பான் ரப்புல் ஆலமீன். எனவே நாங்க அல்லாஹ்வோட தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஃலலு ஸிக்ர், திக்ர்ல மிக சிறந்தது,
திக்ர்ல மிக சிறந்தது என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ். திக்ர்ல மிக சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ். அஃதலு துஆ, துஆவுல மிக சிறந்தது எது? அல்ஹம்துலில்லாஹ். இது சஹீஹ் சுனன் திர்மிதியில வருது, சஹீஹான ஹதீஸ். சஹீஹ் சுனன் திர்மிதியில வரக்கூடிய செய்தி 2694 செய்தி. அப்ப இதுல என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், அஃதலு திக்ர், திக்ர்ல மிக சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ். அஃதலு துஆ, துஆவுல மிக சிறந்தது அல்ஹம்துலில்லாஹ். எப்படி துஆ அல்ஹம்துலில்லாஹ் எப்படி துஆவாக வருது? அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்க எந்த சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தக்கூடிய மனோபக்குவம் இருந்தா, நம்ம அல்லாஹ்க்கு நன்றி செலுத்த மனோபக்குவம் இருந்தா நீங்க அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிக்கொண்டே இருப்பீங்க. நாம நினைக்கிறோம் என்னன்னா, நமக்கு மேல உள்ளவங்களை பார்த்து, நமக்கு மேல அந்தஸ்துல இருக்கிறவங்களை பார்த்து நாங்க நினைக்கிறோம், அடே அதை போல அவனை போல நான் இல்லையே, அவங்கள போல நான் இல்லையே, அவங்களுக்கு கிடைச்சது எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி நாங்க எங்களுக்கு மேல உள்ளவங்களை பார்க்கிறோம். அதே நேரம் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்க கோடான கோடி அருள்களை மறந்துட்டோம். காலையில நாங்க கண் விழித்து எழும்புகிறோம், நல்ல ஆரோக்கியத்தோட எழும்புகிறோம், காலையில உணவு சாப்பிடுகிறோம், அழகான முறையை மலசல குடம் கழிக்கிறோம், சிறுநீர் கழிக்கின்றோம். அதே போன்று அல்லாஹ் தஆலா எண்ணற்ற அருள் கண்ணால நல்ல முறையில பார்க்கிறோம், வாயால பேசுறோம், காதால கேட்கிறோம், சிந்தனையை நம்ம சிந்தனையை பயன்படுத்துகிறோம். அதே போல் நம்ம தொழிலுக்கு போறோம். இப்படி அல்லாஹ் தஆலா கோடான கோடி அருள்களை செஞ்சிருக்கிறான். அப்ப அதெல்லாம் நாங்க பார்க்க தவறி போட்டு என்னை விட ஒரு படி மேல கொஞ்சம் உலகத்துல அந்தஸ்து கிடைத்த ஒரு மனிதனை பார்த்து வாயில கையை வச்சு நம்ம யோசிச்சு கவலைப்படுத்தி எங்களை நாங்களே வருத்தி கொள்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க அல்லாஹ்வுடைய அருளை சரியா புரிந்து கொள்ளமா இருந்தா உங்களுக்கு கீழே உள்ளவங்களை பாருங்க. அப்ப நாங்க எப்பொழுதுமே மன ரீதியாக நாங்க திருப்தி அடையணும். எப்ப நாங்க திருப்தி அடையாம ஆகிட்டோமோ அண்டையில இருந்து எங்களோட மனசு சந்தோஷம் அடையவே அடையாது. அப்ப எனவே எதை சொன்னாலும் அல்ஹம்துலில்லாஹ். நீங்க அல்லாஹ் செஞ்ச அருளுக்கு நீங்க அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னா அல்லாஹ் இன்னொரு அருளை தருவான். நீங்க அல்ஹம்துலில்லாஹ் திரும்ப சொன்னா திரும்ப அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா அந்த அல்ஹம்துலில்லாஹ் திரும்ப ஒரு அருளை தருவான். நீங்க திரும்ப அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னா நீங்க அல்லாஹ் தஆலா திரும்ப அருளை தந்து கொண்டே இருப்பான். நீங்க அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் அருள்களை தந்து கொண்டே இருப்பான். அடியான் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றதை விடவும் மாட்டான், அல்லாஹ் கொடுக்கிறதை விடவும் மாட்டான். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி இந்த செய்தியை சொல்றாங்க. அதாவது ஒரு மனிதன் எப்ப அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுகிறானோ சொல்ல 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 அவனுக்கு இன்னும் ஒரு அருள் கிடைத்து கொண்டே இருக்கும். அந்த அருள் கிடைத்த பொழுது திரும்ப அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னா திரும்ப ஒரு அருள் கிடைத்து கொண்டே இருக்கும். திரும்ப ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா திரும்ப ஒரு அருள் கிடைத்து கொண்டே இருக்கும். அடியான் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றதை விடவும் மாட்டான், அல்லாஹ் கொடுக்கிறதை விடவும் மாட்டான். எனவே சொல்லிக் கொண்டே இருங்கள், அல்லாஹ் தந்து கொண்டே இருப்பான். ஏனென்றா நாங்க நினைக்கிறோம் என்ன, நாங்க எங்கிட்ட ஒரு 10,000 இருந்தா 10,000 தூக்கி கொடுத்தா முடிஞ்சுன்னு நினைப்போம். ஆனா அல்லாஹ் இடத்துல கொடுக்க 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 அவனுடைய கசானாவில் எந்த ஒன்றும் குறையாது. அந்த நம்பிக்கை எங்கிட்ட இருக்கணும் சகோதரர்களே. எனவேதான் இந்த வார்த்தைகள் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் மிக தூய்மையானவன், அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தானது. அதே மாதிரி அல்ஹம்துலில்லாஹ், அதே மாதிரி லா இலாஹ இல்லல்லாஹ், எவ்வளவு அற்புதமான வார்த்தை. லா இலாஹ இல்லல்லாஹ், லா மஅபூத பிஹக்கின் ஃபில் உஜூத் இல்லல்லாஹ், லா மஅபூத பிஹக்கின் ஃபில் உஜூத் இல்லல்லாஹ். இந்த உலகத்தில் அல்லாஹ்வை தவிர வணங்கி வழிபடுவதற்கு வேற யாருமே கிடையாது. நாங்க யார்கிட்டையும் போக மாட்டோம், அல்லாஹ்வை தவிர வேற யார்கிட்டையும் நாங்க போக மாட்டோம். அல்லாஹ் தவிர வேற யாருக்கும் நாங்க சஜ்தா செய்ய மாட்டோம். அல்லாஹ்வை தவிர வேற யார்கிட்டையும் நாங்க கெஞ்சி கதை கேட்க மாட்டோம் என்று அல்லாஹ் தருவான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வோட தொடர்பு சீராக்கிறதுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர். உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சையதுனா உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு மனிதன் அல்லாஹு அக்பர் என்று சொல்வது கைரு மினத் துன்யா வ மா ஃபீஹா, இந்த உலகத்தில் வஸ்துக்களை விட சிறந்தது என்பதாக உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இமாமுனா இப்னு ரஜப் அல்-ஹம்பலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது ஃபத்ஹுல் பாரியில் எழுதுறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ் அக்பர் என்று சொல்றது கைரு மினத் துன்யா வ மா ஃபீஹா, இந்த உலகத்தில் வஸ்துக்களை விட சிறந்தது. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இந்த உலகத்தை விட சிறந்தது என்பதாக சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். எனவே நாங்க இந்த வார்த்தைகளை அதிகமாக பொருள் உணர்ந்து நாங்க சொல்லணும். எப்பயுமே நாங்க திருப்பி திருப்பி நாங்க வார்த்தைகளை மட்டும் சொல்லி கொண்டிருக்காமல் இந்த வார்த்தைகள் உணர்த்துகின்ற பாடங்கள், இந்த வார்த்தைகள் உணர்த்துற பாடங்களை நாம் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். எனவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், இது அல்லாஹ்வுக்கு விருப்பமானது, மிக மிக விருப்பமானது. நாங்க இதை என்ன செய்யணும், அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருக்கணும். காலையில மாலையில சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது அதே மாதிரி இந்த வார்த்தைகளை நாங்க
பொருள் உணர்ந்து அல்லாஹ்வுடைய அந்த அந்த அவன் தூய்மையானவன் என்பதை உணர்ந்து அவனுக்கே புகழ் அனைத்தும் என்பதை உணர்ந்து இந்த உலகத்தில் அவனை தவிர வேற யாரையுமே நாங்க வணங்க மாட்டோம். வணங்க அப்படி யாருமே தகுதி கிடையாது, வணங்கப்படுவதற்கு யாருமே தகுதி கிடையாது அல்லாஹ்வை தவிர. அதே மாதிரி அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வை விட இந்த உலகத்துல எந்த ஒன்று பெரிது கிடையாது என்பதை மனசுல ஆழமாக பதிச்சு நாங்க சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய அன்பு நிச்சயமாக எங்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய அன்பு நிச்சயமாக எங்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். அப்ப எனவே இந்த விஷயத்தை நம்ம என்ன செய்யணும்? எங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கக்கூடியவர்களாக நாங்க இருக்க வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான விடயம் அல்லாஹ்வினுடைய அன்பை பெற்றுத்தரக்கூடிய அமல்கள். அல்லாஹ்வினுடைய அன்பை, நேசத்தை, பாசத்தை, இரக்கத்தை எங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய அமல்கள்ல மிக முக்கியமானது. அடுத்தது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நம்ம பல வகுப்புகளையும் சொல்லி இருக்கிறோம். என்றாலும் இந்த இடத்துல அந்த நேரடியான தலைப்போட வருது எப்படின்னு சொன்னா, قال رسول الله صلى الله عليه وسلم كلمتان حبيبتان الى الرحمن خفيفتان على اللسان ثقيلتان في الميزان سبحان الله وبحمده سبحان الله العظيم. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் தனது சஹீஹ் புகாரியினுடைய 7275வது ஹதீஸ் கடைசி நபி மொழியாக பதிவு செய்திருக்கிறார்கள். என்ன நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர் என்பது போல அல்லாஹ்வுக்கு விருப்பமான வார்த்தைகள் 2 கலிமாக்கள் இருக்கிறது. அடுத்த 2 கலிமாக்கள் கலிமத்தான், 2 கலிமாக்கள். அதுல மேலதிகமான சிறப்பும் அந்த கலிமாக்கு இருக்கிறதுனால அதையும் இன்ஷா அல்லாஹ் அங்க பார்ப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கலிமத்தான் ஹபீபத்தான் இலர் ரஹ்மான் خفيفتان على اللسان ثقيلتان في الميزان سبحان الله وبحمده سبحان الله العظيم. 2 கலிமாக்கள். அந்த 2 கலிமாக்களுக்கு 3 சிறப்பு இருக்கிறது. 2 கலிமா 3 சிறப்பு, 2 கலிமா 3 சிறப்பு. ஒன்று ஹபீபத்தான் இலர் ரஹ்மான், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது. அல்லாஹ்வுக்கு விருப்பமான 2 வார்த்தைகள். அல்லாஹ்வுக்கு விருப்பமானது 2 வார்த்தைகள். அதே மாதிரி நாவுக்கு லேசானது. நாவுக்கு ஹஃபீஃபத்தானி அலல் லிசான், நாவுக்கு லேசானது. நாவுக்கு லேசானதாக இருந்தாலும் தகீலத்தானி ஃபில் மீசான், மீசான் தராசை கணக்க செய்யக்கூடிய, மீசான் தராசை பாரமாக்கக்கூடிய கனமான வார்த்தைகள். தகீலத்தானி ஃபில் மீசான், அது என்ன வார்த்தை? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். ஒவ்வொரு, அதாவது ஒரு செகண்ட்ல நம்ம சொல்லலாம் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். சுப்ஹானல்லாஹ் அற்புதமான வார்த்தை. இந்த அற்புதமான வார்த்தை சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் மிக தூய்மையானவன். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் மிக தூய்மையானவன். வ பிஹம்திஹி, அவனுடைய புகழை கொண்டு நான் அல்லாஹ்வை துதிக்கிறேன். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் மிக தூய்மையானவன். அல் அஸீம், அந்த மகத்தான அல்லாஹ் மிக தூய்மையானவன். சுப்ஹானல்லாஹ் பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். இந்த ரெண்டுமே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான வார்த்தைகள், நாவுக்கு லேசான வார்த்தைகள், மீசான் தராச பாரமாக்கக்கூடிய அற்புதமான 2 வார்த்தைகள் அன்புக்குரிய சகோதரர்களே. எனவே ஹபீபத்தான் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பத்துக்குரியது. அல்லாஹ் தஆலா மிக மிக விருப்பத்துக்குரிய வார்த்தையை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். எனவே இந்த வார்த்தைகளை நம்ம எப்படி சொல்லலாம்? இப்ப இந்த வார்த்தைகளை நம்ம என்ன செய்யலாம்டா, அதிகமாக எங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் அதிகமா நம்ம சொல்லிக்கலாம். அதே மாதிரி சில ஹதீஸ்கள்ல இந்த வார்த்தைகள் பிரிக்கப்பட்டு சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சிறப்புகள் நிறைய வந்திருக்கிறது. அப்ப அந்த மாதிரி இடங்கள்லயும் அதையும் பேணி நம்ம ஓதிக்கொள்ளலாம். உதாரணமாக சொல்வதாக இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, من قال سبحان الله وبحمده في يوم 100 مرة حطت عنه خطاياه وإن كانت مثل زبد البحر. அதாவது மன் قال, யார் ஒரு மனிதர் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று ஒரு நாளைக்கு 100 விடுத்தம் சொல்வாரோ அவருடைய பாவங்கள் வ இன் கானத் மிஸ்ல ஜபதில் பஹர், கடல் நுரை அளவு இருந்தாலும் அல்லாஹ் தஆலா நிச்சயமாக மன்னிப்பான். அப்ப 100 விடுத்தம் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி இந்த வார்த்தை சொல்றது. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கிதாபு தஅவா ஃபதுல் தஸ்பீஹ்ல இத பதிவு செய்திருக்கிறார்கள். அதே மாதிரி அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலா உக்பிருக பிஹப்பி கலாமி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான வார்த்தையை நான் உங்களுக்கு அறிவிச்சு தரவா என்று சொன்ன பொழுது, குல்தி யா ரசூலல்லாஹ் அக்பிர்னி பிஹப்பில் கலாம் இலல்லாஹ், எனக்கு அறிவிச்சாங்கன்னு சொல்லி அந்த சஹாபி சொல்றாங்க. ஃபகால இன்ன ஹப்பல் கலாம் இலல்லாஹ் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான வார்த்தை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்தாங்க. இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல வருது. அப்ப எனவே சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி என்று சொல்லி நாங்க 100 விடுத்தம்
100 விடுத்தம் நாங்க சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சொல்லும் பொழுது எங்களுடைய பாவங்கள் கடல் நுரை அளவிருந்தாலும் மன்னிக்கப்படுகிறது. அது புகாரில் வரக்கூடிய ஆதாரபூர்வமான செய்தி. அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு விருப்பமான வார்த்தைகள்ல சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி இருக்குது. அதே மாதிரி ரெண்டுமே சேர்ந்து வரக்கூடிய பல அறிவிப்புகளும் இருக்கிறது, பிரிச்சு சொல்லக்கூடிய அறிவிப்புகள் இருக்கிறது. இப்ப நம்ம சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்பதை சேர்த்து நம்ம எவ்வளவு சொன்னாலும் அது மீசான் தராச பாரமாக்கும், அல்லாஹ்வுக்கு விருப்பமானதாக இருக்கும் ஒரு விஷயம். அதே மாதிரி நம்ம காலையில என்ன செய்யும், ஒரு 100 விடுத்தம் சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சொன்னா நிச்சயமாக எங்களுடைய பாவங்கள் கடல் நுரை அளவு இருந்தாலும் அது மன்னிக்கப்படும். இது ஏன் இவ்வளவு சிறப்பு இந்த வார்த்தைகளுக்கு என்று சொன்னால், இந்த இடத்துல நாங்க யோசிச்சு பார்க்கணும். அல்லாஹ் ஒரு மனிதன் துதிக்கிறான், அவனுடைய புகழை கொண்டு துதிக்கிறான், அல்லாஹ் மகத்துவமான என்பதை சொல்லி துதிக்கிறான். அப்ப இந்த உணர்வு ஒரு மனிதனிடத்துல வருகின்ற பொழுது அல்லாஹ் அவனுடைய புகழை கொண்டு அல்லாஹ் நான் துதிக்கிறேன், அல்லாஹ் தூய்மையானவன், அல்லாஹ் மகத்துவம் மிக்கவன் என்று நம்ம உணர்ந்து வாயால மட்டுமல்ல உள்ளத்தாலே நாங்க உணர்ந்து சொல்லும் பொழுது எங்களை அறியாமலே அல்லாஹ்வுடைய அச்சமும் அல்லாஹ்வுடைய அன்பும், அல்லாஹ்வுடைய அச்சம் அல்லாஹ்வுடைய அன்பு, அச்சம் எப்படி ஏற்படும் என்றா அவன் தடுத்ததை நாங்க செய்ய மாட்டோம். ஆனா அன்புதான் இலக்கு. அச்சம் என்பது அவன் தடுத்ததை செய்யாமல் இருப்பதற்கான ஒரு திரை. அவன் தடுத்ததை செய்யாமல் இருப்பதற்கு, அவன் ஹராமாக்கியதை செய்யக்கூடாது, ஏன் அல்லாஹ் தண்டிப்பான். ஆனால் அவன் கஃபூர் ரஹீம், மன்னிக்க கூடிய இரக்கமுடையவன், அவனுடைய அன்பு விசாலமானது. அதனால் நாங்க அன்பை எதிர்பார்க்கணும். அன்பை அடைஞ்சு கொள்வதாக இருந்தா பாவத்திலிருந்து எங்களை விடுவிக்கணும். அந்த பாவத்திலிருந்து விடுவிக்கிறதுக்கு தான் அச்சமே தவிர அல்லாஹ் மீது நாங்க அன்பு கொள்ளக்கூடிய வார்த்தைகள் தான் இந்த வார்த்தை, அல்லாஹ்வுடைய அன்பை பெற்று தரக்கூடிய வார்த்தை. எனவே எங்களுடைய வாழ்க்கையில சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்பதை என்ன செய்யணும், அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு விஷயம், அஹப்பு ஸலாத்தி இலல்லாஹ் கியாம் சுலுஸில் லைல். அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான தொழுகை. இப்ப 5 நேர ஃபர்லான தொழுகை இருக்குதானே, 5 நேர ஃபர்லான தொழுகைகளை நம்ம வாழ்க்கையில பேணி வருகின்றோம். அது நிச்சயமாக கண்டிப்பாக அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. அதன் மூலமாக ஒரு அடியான் அல்லாஹ்வை நெருங்குகிறான். அதுக்கு ஒரு நஃபிலான வணக்கங்கள் செய்ய 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 அவன் அல்லாஹ்வை நெருங்கிக் கொண்டே செல்வான், அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுக்கொண்டே செல்வான் என்பதை நம்ம படிச்சிருக்கின்றோம். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தொழுகையை பத்தி சொன்னாங்க. எப்படி தொழுகைன்னு சொன்னா, தொழுகையில அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான தொழுகை எங்களுக்கு தெரியும், அஹப்பு ஸலாத்தி இலல்லாஹ். தொழுகையில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான தொழுகை எதுன்னு சொன்னால் ஸலாத்து தாவூத் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தொழுகை. எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹப்பு ஸலாத்தி இலல்லாஹ் ஸலாத்து தாவூத் அலைஹிஸ்ஸலாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தொழுகை. அது என்ன தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தொழுகை? எங்களுக்கு தெரியும், அதாவது ஃபர்லான தொழுகைகளுக்கு பிறகு கியாமுல் லைல் இரவு வணக்கம் மிக ஏற்றமான நன்மை பெற்று தரக்கூடிய ஒரு இபாதா இரவு வணக்கம். அது தாபுஸ் சாலிஹின் முன்னோர்கள் நல்லோர்களுடைய வழக்காறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேணி வந்த தொழுகை கியாமுல் லைல் சொல்லும்போது இரவுல தொழுகை, அதுக்குள்ள தஹஜ்ஜுத் வித்ர் எல்லாம் வரும். அப்ப இரவு தொழுகை. அப்ப இரவு தொழுகை நம்ம எப்படி தொழுகிறோம், எந்த நேரத்தில் தொழுகிறது சிறந்தது, எப்படி தொழுகிறது சிறந்தது என்று சொல்லுகின்ற பொழுது அஹப்பு ஸலாத்தி இலல்லாஹ் ஸலாத்து தாவூத் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வுக்கு விருப்பமான தொழுகை தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தொழுகை. அது எப்படி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தொழுவாங்க? கான யனாமு நிஸ்ஃபல் லைல், இரவினுடைய அரைவாசி உறங்குவார்கள். அப்ப இரவினுடைய அரைவாசி முதல் பகுதியை உறங்குவாங்க. வயகூமு சுலுஸஹு, அதாவது அடுத்த 3ல் ஒரு பகுதியை இரவு வணக்கத்துல கழிப்பாங்க. 3ல் ஒரு பகுதியை இரவு வணக்கத்துல கழிப்பாங்க. அது எந்த நேரம் தெரியுமா? அல்லாஹ் தஆலா அடிவானுக்கு இறங்கி என்னுடைய அடியார்கள் என்னிடத்துல கேட்க மாட்டாங்களா, நான் கொடுக்க காத்திருக்கிறேன், எங்களிடத்துல மன்னிப்பு கேட்க மாட்டாங்களா, நான் மன்னிக்க காத்து கொண்டிருக்கிறேன் சொல்லி அல்லாஹ் அடிவானத்துக்கு கேட்கிறான் இல்லையா, அந்த நேரத்துல அவங்க எழும்பி தொழுவாங்க. அப்ப இது அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. அதாவது இரவினுடைய சுலுசுலை 3ல் ஒரு பகுதி இருக்கும் பொழுது, முதலாவது பகுதி தூங்கிட்டு அடுத்த 2வது பகுதியில 3ல் ஒரு பகுதி இருக்கும் பொழுது நடுநிசையில் எழுப்பி தொடக்கூடிய தொழுகை. அதுக்கு பின்னால் என்ன செய்வாங்கன்னா வயனாமு சுதுசவு 6ஆ பிரிச்சு அதோட கடைசி பகுதியில அவங்க தூங்குவாங்க. சுபுவுக்கு முன்னாடி கொஞ்சம் தூங்குவாங்க. அப்ப சுபுவுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா எழும்புற மாதிரி கட்டாய கடமையான தொழுகையை தொழுகிறதுக்கு அது சிறப்பாக இருக்கும். அதனாலதான் இது இந்த ஹதீஸ்ல இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த ஹதீஸ்ல நாங்க என்ன புரிஞ்சுக்கணும் சொன்னால், இரவு தொழுகையிலும் விசேஷமாக இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல பார்க்கும் பொழுது கான யகூமு அவ்வலல் லைல் வ அவ்ஸதஹு ஆகிரஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவினுடைய ஆரம்ப பகுதியிலையும் தொழுதிருக்கிறார்கள். ஆரம்ப பகுதியில கியாமுல் லைல் தொழுதிருக்கிறாங்க. இஷா தொழுகையில இருந்து ஆரம்பிக்குது. அப்ப ஆரம்ப பகுதியில தொழுதிருக்கிறாங்க, நடுநிசையில தொழுதிருக்கிறாங்க. அதே மாதிரி ஃபஜ்ருக்கு முன்னாடி தஹஜ்ஜுடைய நேரத்துல தொழுதிருக்கிறாங்க.
அதே நேரம் சில பொழுது தஹஜ்ஜுதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு 10-20 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம தொழுகிறது சிறப்பான தொழுகை, அது சிறப்பான ஒரு நேரம். அந்த நேரத்தில வந்து ஒபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், நல்லவர்களை பத்தி சொல்லும்போது அவர்கள் அந்த சாருடைய நேரத்தில் இஸ்திக்பார் செய்வாங்க. அப்ப சாருடைய நேரம் என்று சொல்லும்போது அந்த சாப்பிடும் பொழுது அது சாரு சுஹூர் என்று வரும். அது அந்த பேர் வந்து அது சாப்பாடை பொறுத்து சுஹூர் என்று வருகிறது. பொதுவாக நேரம் சார் செய்யற அந்த நேரத்தை பொறுத்த வரையில அவர்கள் இஸ்திக்பார் செய்வார்கள் என்று வருது. அப்ப அந்த நேரம் இருக்கிறது. அதே மாதிரி வமினல் லைலி ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தல் லக் அஸா அய்யபக ரப்புக மகாம மஹ்மூதா அப்படி எல்லாம் வருது. இரவுல நீங்க விழித்தெழுந்து தொழுங்க எல்லாம் வருது. அப்ப எனவே இரவு தொழுகை என்று சொல்லுகின்ற பொழுது அது சிறப்புக்குரிய தொழுகைதான். ஆனாலும் அந்த அல்லாஹ் அடிவானுக்கு இறங்கி கிட்ட கேட்கிறானே அந்த நேரத்தில் தொழப்படுற தொழுகை இருக்கிறது. அதாவது இரவினுடைய 2வது பகுதியை 3ல் ஒரு பகுதியாக நாங்க அதை பிரிச்சு அந்த 3ல் ஒரு பகுதி இருக்கும் பொழுது நாங்க தொழுகை இருக்கிறது. 3ல் ஒரு பகுதி நாங்க தொழுகைக்காக ஒதுக்குறது என்பது மிக மிக விருப்பமானதாக இருக்கிறது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்கடா, அதாவது ஆரம்பத்தினுடைய இரவினுடைய ஆரம்ப பகுதியில உறங்கி விட்டு பின்பு அவர்கள் அல்லாஹ் தஆலா அந்த அழைக்கிற அந்த நேரத்துல எழும்பி என்ன செய்வாங்க, தொழுவாங்க. கடைசி நேரத்துல என்ன செய்வாங்க, கொஞ்ச நேரம் சுபுக்கு முன்னால தூங்கிக் கொள்வாங்க. அப்ப நடுநிசிய அடுத்த பகுதியினுடைய அந்த பகுதியில அல்லாஹ்வுடைய அந்த அல்லாஹ் கேட்கின்ற அந்த சந்தர்ப்பத்தை தொழுகைக்காக துஆவுக்காக பயன்படுத்தி விடுவார்கள். அப்ப எனவே நாங்க இதை தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும். அதுல இன்னும் ஒரு விஷயம் இருக்கு என்னன்னு சொன்னா, கொஞ்சம் ஆரம்பத்துல ரெஸ்ட் எடுக்கிறாங்க, தொழு முடிஞ்சு திரும்பவும் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்ப எனவே வந்து ஒரு மனிதன் இபாதத்தின்றி வந்தாலும் கூட தொடர்ச்சியா இரவு முழுக்க அப்படியே இபாதத்துல கழிச்சிடவும் கூடாது. ஏனென்று சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வல்லாஹி லா யமல்லுல்லாஹ் ஹத்தா தமல்லு, அதாவது அல்லாஹ் தஆலா நீங்கள் சோர்வடையும் வரை அல்லாஹ் சோர்வடைவதில்லை. அதாவது என்னடா, நீங்கள் சோர்வடையும் வரை அல்லாஹ் தஆலா சோர்வடைவதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் தஆலா நிச்சயமா ஒரு மனிதன் சோர்வடைந்து என்ன செய்வான், இபாதத்தை விட்டுருவான். அப்படியே ஒரு நாள் ஃபுல்லா தொழுவாரு, அடுத்த நாள் சுபூமிலாம் படுப்பாரு, சுபூமிலாம் உறங்குவார். அப்ப அந்த மாதிரி என்ன இபாதத்துல ஒரு நாள் ஃபுல்லா அப்படி தொழுது திரும்ப அதே மாதிரி தொழணுமே அடுத்த நாளும் சொல்லி ஷைத்தான் அதை இல்லாமல் ஆக்கிடுவான். எனவே எது இருந்தாலும் அஹப்புல் அமால் இலல்லாஹி அத்வமுஹா வ இன் கல்ல, அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல் எதுன்னு சொன்னா அதன் சில விரிவாக அடுத்த பகுதியில் நம்ம பார்ப்போம். அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல்கள்ல பொதுவாக சொல்லப்படுகின்ற பொழுது அத்வமுஹா வ இன் கல்ல, குறைவாக இருந்தாலும் தொடர்ச்சியாக செய்யப்படுற அமல் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸும் சஹீஹாக இருக்கிறது. அப்ப எனவே நாங்க என்ன செய்யணும்டா, இந்த மாதிரி எங்களுடைய வழக்கத்தை நம்ம ஆக்கிக் கொள்ள வேண்டும். எனவே இது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு தொழுகை என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன காரணம் இதுதான். அடுத்ததாக அஹப்பு ஸியாம் இலல்லாஹ், அஹப்பு ஸியாம் இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு விருப்பமான நோன்பு எது? இப்ப ஃபர்லான நோன்பு எங்களுக்கு தெரியும். ஃபர்லான நோன்பு, கடமையான நோன்பு என்பது 29-30 நோன்புகளை நம்ம புடிச்சோம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். அல்லாஹ் சூரா பக்ராவுல அழகா சொல்றான், நீங்க ஈமான் கொண்டவர்களே உங்களுக்கு முன்னால உள்ளவங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது போன்று உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, நீங்க என்ன செய்யுங்க, நோன்பு பிடிங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க தக்வா உள்ளவர்களாக ஆகும் பொருட்டு. அப்ப இது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்ப எனவே நம்ம வந்து ஃபர்லான நோன்புகளை கண்டிப்பா பிடிச்சே ஆகணும். நம்ம விடுபட்டால் பிரயாணம் அல்லது நோய் என்ற அடிப்படையில நோன்பு விடுபட்டாலும் அத பிறகு ஃபைதத்து மின் அய்யாமின் உஹர் ஷஹர் ரமலான் அல்லது உன்சிர ஃபீல் குர்ஆன் முதல்னா சுபையாத் மின் அல்-ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸும்ஹு வமன் கான மரீதன் அவ் அலா ஸஃபரின் ஃபைதத்து மின் அய்யாமின் உஹர். அப்ப நோம்பு மாசத்துல எங்களுக்கு நோம்பு பிடி கிடைக்கலன்னா நம்ம ஃபைதத்து மின் அய்யாமின் உஹர் வேற ஒரு காலத்துல அது பிடிக்கணும். இப்ப பெண்கள் வந்து அந்த காலத்துல ஏற்படுகின்ற அந்த மாதவிடாய், அதே மாதிரி பிள்ளை பேரு உதிரம் இருக்கின்ற அந்த கால நிஃபாசுடைய காலப்பகுதி, ஹைருடைய காலப்பகுதியா இருந்தா அவங்க என்ன, அப்ப குறிப்பா அந்த ஹைதுடைய அதுல சட்ட பிரச்சனை இருக்குது. அதாவது ஹைது உள்ள பெண்கள் நோம்பு கண்டிப்பா அவங்க பிடிச்சே ஆகணும். நிஃபாஸ் உள்ள பெண்களுடைய விஷயத்துல கருத்து வேறுபாடு உள்ள ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி பிள்ளை பெற்றெடுத்தவங்க, அது மாதிரி பால் ஊற்றுறவங்க, அப்ப அந்த பகுதியில எல்லாம் இருக்குது. அது மாதிரி குறிப்பாக மாதவிடாயோட சம்மந்தப்படுறவங்க என்ன செய்யணும்னா அந்த விடுபட்ட நோன்பை வந்து கணக்கு பார்த்து என்ன செய்யணும், பிடித்து கொள்ள வேண்டும். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்ப இந்த நோன்பு எல்லாம், இந்த நோன்பை கண்டிப்பா நான் பிடிக்கும். நிறைய பேர் என்ன செய்யறாங்கடா, ஃபர்லான நோன்புல வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல, ஃபர்லான நோன்பு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல, அதுக்கப்புறம் சுன்னத்தான நோம்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. எனவே ஃபர்லான நோம்பு நம்ம கண்டிப்பா பிடிக்கணும். அதே நேரம் இன்னொரு விஷயம் இருக்கிறது என்னன்னு சொன்னா, இப்ப நோன்பு மாசத்துல எங்களுக்கு ஒரு 7-8 நோன்பு விடுபட்டுன்னு சொன்னா நம்ம நிச்சயமாக கலா செய்யணும், நிச்சயமாக கலா செய்யணும். இப்ப 6 நோன்பு இடையில வருதானே ஷவ்வாலுக்குள்ள 6 நோன்பு பிடிக்கலன்னா பிடிக்கலாம், பிரச்சனை இல்லை.
அவ்வளவுதானே. 6 நோன்பு பிடிக்கலாம், அது 6 நோன்பு அந்த சுன்னத்தை நம்ம பிடிச்சிடலாம். அதுக்கு பிறகு நாங்க ரமலான்ல விடுபட்டு அதுக்கு பிறகு கூட நம்ம கல்லா செஞ்சு கொள்ளலாம். ஏன் அல்லாஹ் தஆலா உடனே பிடிங்கன்னு சொல்லல. ஃபைதத்து மின் அய்யாமின் உஹர், உங்களுக்கு இன்னொரு காலத்தவணை இருக்கிறது, அதை புடிச்சு கொள்ளணும் என்பதுதான் அது தெளிவான விஷயம். அப்ப இதுல இன்னும் ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொன்னா, ஃபர்ல விட்டு போட்டு எப்படி நீங்க சுன்னத்து பிடிப்பீங்க, அப்படி அல்ல. அதாவது அந்த காலத்தில் அந்த நோம்புடைய மாசத்தில் அந்த நேரத்தில் ஏற்படுறது அவங்களாக விரும்பி விட இல்லை, அது அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்படுத்திய உண்டு. எனவே அது ஃபைதத்து மின் அய்யாமின் உஹர், அடுத்த காலத்துல அவங்க பிடிக்கலாம், அடுத்த காலத்துல அவங்க பிடிச்சு கொள்ளலாம். இப்ப இந்த நோம்பு மாசத்துல அவங்களுக்கு அவங்க அந்த அதாவது அந்த குறிப்பிட்ட காலத்துல ஏற்படக்கூடிய மாதவிடாய் இல்லைன்னா அவங்க என்ன செய்வாங்க, 29 நோம்பையும் பிடிப்பாங்க. அந்த பிடிச்சு வரக்கூடியவங்களுக்கு அந்த ஏக்கம் இருக்கும். ஒரு 6 நாள் 7 நாள் மிஸ் ஆறு யாருமே விட மாட்டாங்க வேறொரு காலத்துல. எனவே நிர்பந்தமாக அங்க விடுபடும்படி அங்க நடக்குது. அப்ப அதனால இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்ற அடிப்படையில் யார் ஒரு மனிதர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொன்னாங்க, புகாரில வரக்கூடிய ஹதீஸ், யார் இதா மரிதல் அப்து அவ் சாஃபர குத்திப லஹு மினல் அமலி மா கான யஅமலு ஸஹீஹ் முகீம், புகாரில வரக்கூடிய ஹதீஸ். அதாவது அவருக்கு அவர் சுகதேகியார் ஒரு மனிதர், இதா மரிதல் அப்து ஒரு அடியான் நோய்வாய்ப்பட்டால், அவ் சாஃபர பயணம் சென்று விட்டால், குத்திப லஹு அவருக்கு எழுதப்படும் மினல் அமல் அமல்ல அவர் எவ்வாறு ஆரம்பத்துல சுகதேகியா இருந்தாரோ, பயணம் செல்வதற்கு முன்னால எப்படி இபாதத் செஞ்சு கொண்டிருந்தாரோ அந்த நன்மை கிடைக்கும், அவருக்கு எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். உதாரணமா நோயாளியா இருக்கிறாரு, இப்ப உட்கார்ந்து தொழுகிறாருன்னா எழுந்தி நின்ற தொழுகை, அதுக்கு முன்னால் அவர் எழுந்தி நின்று தொழுதாரு, பள்ளி போய் தொழுதாரு, இப்ப அவருக்கு பள்ளி போக முடியலண்டா அவருக்கு நிச்சயமாக பள்ளி போக நன்மை கிடைக்கும். அதே மாதிரி ஒரு ஆள் பயணம் போறாரு, இப்ப 2 ரக்காத் தொழுகிறாரு, அப்ப வீட்டுல இருக்கும் போது அவர் 4 ரக்காத் சரியா தொழுது வந்தாருண்டா அந்த 4 ரக்காத்துடைய நன்மை நிச்சயமா முழுமையா கிடைக்கும். அதே மாதிரி அவர் ஜமாத்து தவறி போகுதுன்னா வீட்டுல இருக்கும் பொழுது அவர் ஜமாத்தை கரெக்டா பேணி வந்தாருன்னா அவருக்கு நன்மை கிடைக்கும். அப்ப எனவே அப்படி அவங்க அந்த 16 17 நோம்பையும் வந்து அவங்க நல்ல முறையில புடிச்சாங்கன்னா நிச்சயமா இந்த நோம்புல கூலி அவங்களுக்கு கிடைச்சிரும், நிச்சயமாக கிடைச்சிரும். ஏன்னா யஸ்அலூனக மஹீத், மாதவிடாய் பற்றி அவர்கள் கேட்கிறார்கள், குல் அது ஒரு நோவினை, அது ஒரு நோவினை. எப்படி அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களோ மரிதல் அபுதுன்னு சொல்லி, இது மாதவிடாய் என்பது ஒரு நோய். அப்ப இந்த நோவினை, அப்ப எனவே இந்த நோவினை வருவதற்கு முன்னர் அவங்க எப்படி அமல் செஞ்சாங்களோ அந்த நன்மை எழுதப்பட்டுரும். 29 30 நோம்புக்குரிய நன்மை அவங்களுக்கு எழுதப்பட்டுரும். மாற்றமா கலா என்பது அவங்க அதற்குரிய அந்த காலத்துல விட்ட ஒரு அமலா இதை திரும்ப செய்யறாங்க, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அதை பரிபூர்ணமான கூலி அவங்களுக்கு அந்த காலத்துல கொடுத்துருவான் என்பதை ஹதீஸ் எங்களுக்கு சொல்லுது. அப்ப எனவே இந்த அடிப்படையில அந்த ஷவ்வாலுடைய 6 மாசம் அந்த 6 நோம்பு பிடிக்கிற விஷயமாக அந்த 6 நோம்பு அவங்க என்ன செய்யலாம், புடிச்சு கொள்ளலாம். அதுக்கு பிறகு அவங்க கல்லா செஞ்சு போட்டு அடுத்தடுத்த சுன்னத்தான நோம்போட புடிச்சு கொள்ளலாம். இப்போ ஒருவேளை ஒரு பெண்ணுக்கு வந்து 14 நாளோ 15 நாளோ மாதவிடாய் வருது, இப்ப வந்து உடனே 14 நாள் தான் நோம்பு பிடிப்பாங்க. 14 நோம்பு பிடிச்சு போட்டு திரும்ப அந்த 14 நாள கலா செய்யறதுக்கு ஷவ்வால்ல 14 நாள கலா செஞ்சு முடிய திரும்ப மாதவிடாய் வந்துடும். மாதவிடாய் வந்தா அப்ப ஆயுள் முழுக்கவே 6 நோம்பு பிடிக்க அவங்களுக்கு வாய்ப்பு இல்லையா? அப்ப எனவே ஷரியத் வந்து மார்க்கம் வந்து இதை தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆக கூட்டினா என்ன, ஒரு 3 நாள் வரும் அல்லது 7 நாள் வரும், ஆக கூட்டினது ஒரு 15 நாள், இதுதான் பொதுவான ஃபிக்ரினுடைய அடிப்படை. அப்ப ஒரு பெண்ணுக்கு 14 நாள் வருதுன்னு வைங்க, நோம்புல 14 நாள் மாதவிடாய், அப்ப 14 நாள் மாதவிடாய்னா 14 நோம்பு பிடிப்பாங்க, அடுத்து 15 நோம்பு பிடிப்பாங்க, 14 நோம்பு விடுபடும். அப்ப ஷவ்வால்ல வந்து திரும்ப 14 நாள் நோம்பு பிடிக்கும் பொழுது திரும்ப அடுத்த 15 நாள் மாதவிடாய் ஏற்பட்டுரும். அப்ப அந்த இந்த கலாவோட தான் பிடிப்பாங்க, 6 நோம்பு ஷவ்வால்ல பிடிக்க கிடைக்காது. அப்ப எனவே திரும்ப அவங்க இப்படியே வருஷா வருஷம் செஞ்சுட்டு இருந்தால் அந்த 6 நோம்புட பாக்கி அவங்களுக்கு இல்லாம போயிருமா? அப்ப எனவே நாங்க யோசிக்கணும், இப்படி ஒரு ஷரியத் என்பது யாருமே அமல் செய்ய முடியாத அளவுக்கு இப்படி ஒரு இறுக்கமானதாக எங்களுக்கு வரையில்லை என்பதை நம்ம இது புரிந்து கொள்ளணும். நான் ஏன் இதை சொன்னா, இது அதிகமான மக்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சந்தேகம். இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். அஹப்பு ஸியாமில் அல்லாஹ், ஏன் இந்த விளக்கத்தை நான் இப்ப சொன்னேன்டா நிறைய பேருக்கு இது இருக்குது. ஏன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூட அவங்களுக்கு கல்லாவான நோம்புகளை என்ன செய்வாங்க, அதிகமா ஷாபான்ல கல்லா செஞ்சு கொள்வாங்க ஹதீஸ்ல வருது. அப்ப எனவே முன்னால் உள்ள சுன்னத்தான நோம்போட பிடிச்சிருக்கிறாங்க என்பதும் எங்களுக்கு தெளிவா வருது. அப்ப எனவே எந்த அடிப்படையில் நம்ம எடுத்துக்கொண்டாலும் அந்த நோம்புகள் 6 நோம்பு பிடிக்கிறது அது சிறப்புக்குரிய அந்த நேரத்தில் நம்ம பிடிச்சிடலாம். அதுக்கு பிறகு அந்த கலாவானதை நம்ம பிடிச்சு போட்டு அடுத்தடுத்த சுன்னத்தான நோம்புல பிடிக்கிறது சிறப்பாக இருக்கும் என்பதை இந்த இடத்துல நம்ம ஞாபகம் வச்சு கொள்ளணும். ஏன் இந்த விஷயத்தை சொல்ல வேண்டாம், அஹப்பு ஸியாமில் அல்லாஹ், அல்லாஹுக்கு விருப்பமான நோன்பு எது? தொழுகையில அல்லாஹ்வுக்கு விருப்பமானது நடுநிசியில எழும்பி இரவினுடைய 3ல் ஒரு பகுதி கடைசி 2வது சுலுசுல் அഖீர், அதாவது சுலுசுல் லைல் அல் அഖீர் 2வது பகுதியுடைய 3ல் ஒரு பகுதி இருக்கும் பொழுது நம்ம தொழுகிறது நம்ம சிறப்புக்குரியதுன்னு பார்த்தோம். இப்ப அஹப்பு ஸியாமில் அல்லாஹ், அல்லாஹ்வுக்கு விருப்பமான சியாம் நோன்புல அல்லாஹ்வுக்கு விருப்பமானது, அதுவும் சியாமு யௌமின் பஅத யௌம், அதுவும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பிடிச்ச ஒன்றுதான். அது தெளிவாக ஹதீஸ்ல வேற வேற அறிவிப்புல வருது.
இதுல பார்ப்போம் எப்படி அல்லாஹ்வுக்கு விருப்பமான நோன்பு எது, அல்லாஹ்வுக்கு விருப்பமான நோன்பு எது, இதனுடைய ஹதீஸ் சம்பந்தமா இதை பார்ப்போம். எப்படி நம்ம நோன்பு பிடிக்கலாம். அதுவும் சியாமு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பிடிச்ச நோன்பு தான். தொழுகையில அல்லாஹ்வுக்கு விருப்பமான தொழுகை இரவுல தொழுகிறது யாருடைய தொழுகை? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தொழுகை. நோன்புல அல்லாஹ்வுக்கு விருப்பமான நோன்பு எது? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பிடிச்ச நோன்பு. அது அந்த நோன்பு எப்படிங்கறத விளங்கப்படுத்திட்டு அடுத்த சுன்னத்தான சில நோன்புகள் சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் ஒரு சில விளக்கங்களை பார்ப்போம். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு விஷயத்தை சொல்ல போறேன். என்ன விஷயம் தெரியுமா? வல்லாஹி அல்லாஹ்வின் சத்தியமாக லஅஸூமன்னன் நஹார வலஅகூமன்ன அல்லைல மா ஐஷ், நான் வாழ்ற கால முழுக்க பகலில் நோன்பு முடிக்க போறேன், இரவில நின்று வணங்க போறேன். யார் சொல்றாங்க? அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, மிக முக்கியமான அறிஞர். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், அப்துல்லாஹ் இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு சுபைர், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ், இந்த 5 பேரும் அப்துல்லா அல் அபாதிலத்துல் ஹம்ஸா, அல் அபாதிலத்துல் அர்பான்னு சொல்லுவாங்க, அல் அபாதுல் ஹம்ஸா. இதுலயும் 5 அப்துல்லாக்கள், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், அப்துல்லாஹ் இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், அப்துல்லாஹ் இப்னு சுபைர், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ், இதெல்லாம் நல்ல விளக்கம் உள்ள அறிஞர்கள். அவங்க என்ன சொன்னாங்கடா, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, வல்லாஹி அல்லாஹ்வின் சத்தியமாக லஅஸூமன்னன் நஹார வலஅகூமன்ன அல்லைல மா ஐஷ், நான் வாழும் காலம் முழுக்க என்ன பகல்ல நோன்பு பிடிக்க போறேன், இரவில் நின்று வணங்க போறேன். அப்ப ஃபகுல்து லஹு قد قلت بأبي أنت وأمي قال فإنك لا تستطيع ذلك. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட இவங்க போய் சொல்றாங்க, இது யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நான் இவ்வாறு என்ன செய்ய போறேன், இரவு முழுக்க நின்று வணங்க போறேன், அதே மாதிரி பகல்ல நோன்பு வைக்க போறேன் என்று சொன்ன பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, فإنك لا تستطيع ذلك. ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொன்னாங்க? அது உங்களால முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களால فإنك لا تستطيع ذلك, அது உங்களால முடியாது. ஃபஸும் வஅஃப்திர் வகும் வனம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு நாள் நீங்க நோன்பு பிடிங்க, ஒரு நாள் நோன்பை விடுங்க. ஒரு நாள் நோன்பு, அதாவது ஒரு நாள் வரையில அந்த வார்த்தை அப்படிதான் சொல்லுது. அதாவது ஃபஸும் நீங்க நோன்பு பிடிங்க, வஅஃப்திர் நோன்பை விடுங்க. அதே மாதிரி வகும் எழுப்பி தொழுங்க, வனம் உறங்குங்க, ரெண்டும் இருக்கணும். நோன்பு பிடிங்க, தொடர்ச்சியா ஒவ்வொரு நாள் நோன்பு பிடிக்கிறதே ரசூலுல்லாஹ் விரும்ப இல்லை. ஒவ்வொரு நாளும் நோன்பு பிடிக்கிறது, அதே மாதிரி இரவு முழுக்க தொழுகிறதையும் சொல்ல இல்லை. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விதிவிலக்கு அவங்க செஞ்சிருக்கிறாங்க. உம்மத்து மீது இரக்கம், அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் ஒரு சக்தியை கொடுத்தான். மனிதர்கள்ல ஒருவருக்கு இருக்கிற சக்தி 2 பேருக்கு இருக்கிற சக்தி அல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் வித்தியாசமான ஒரு சக்தியை அல்லாஹ் கொடுத்திருந்தான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல, فإنك لا تستطيع ذلك, நீங்க ஒரு நாள் நோன்பு பிடிங்க, நோன்பு விடுங்க, அது மாதிரி உறங்குங்க, நீங்க எழுப்பி தொழுங்க, கியாமுல் தொழுங்க, அதே மாதிரி வனம் தூங்குங்க. அதே மாதிரி வஸும் மின ஷஹரி 3 அய்யாம், நீங்க அதாவது விட்டு நோன்பு பிடிங்க, விடுங்க, எழுப்பி தொழுங்க, தூங்குங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஸும் மின ஷஹர், ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் நீங்க நோன்பு பிடிங்க. ஏனண்டா ஃபைனல் ஹஸன பி அஷ்ரி அம்சாலிஹா, நன்மைகள் அது ஒன்றுக்கு 10 கிடைக்கும். அப்ப 3 சொல்லும்போது 10, ஒரு 30 நாள் பிடிச்ச நோம்பு நன்மை கிடைச்சு, மாசம் முழுக்க பிடிச்ச நன்மை கிடைச்சிடும். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய சிறப்பு. 3 நாள் நீங்க நோம்பு பிடிச்சா ஒன்றுக்கு 10. மஞ்சாபில் ஹஸன ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, மஞ்சாபில் ஹஸன ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். அப்ப என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னடா ஃபைனல் ஹஸன பி அஷ்ரி அம்சாலிஹா, ஒரு நன்மை 10 நன்மைக்கு சமம். அப்ப ஒரு நோம்பு 10 நோம்புக்கு சமம்டா, 3 நோம்பு பிடிச்சா மாசம் முழுக்க நோம்பு பிடிச்சதுக்கு சமம் தானே. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அப்படி சொன்னாங்க. அப்படி சொன்னப்போ வதாலிக மிஸ்லு சியாமி தஹர், அது நீங்க காலம் முழுக்க நோம்பு பிடிச்சதுக்கு சமம். நீங்க இப்படி கஷ்டப்படவானா, ஒவ்வொரு நாளும் நோம்பு பிடிச்சு நீங்க கஷ்டப்படவானா, நீங்க இப்படி பிடிச்சாலே போதும் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. எப்படி இப்ப நம்ம மாசம் 3 நோம்பு பிடிச்சிட்டோம் வைங்களேன், அப்ப அர்த்தம் என்ன? வருஷம் முழுக்க நோம்பு பிடிக்கணும். வருஷம் பிடிச்சிட்டு இருந்தா ஆயுள் முழுக்க நோம்பு பிடிச்சு கொண்டே இருக்கிறோம். அதே மாதிரி நோம்புல நம்ம 29 30 நோம்பை பிடிச்சு போட்டு 6 நோம்பு பிடிச்சா கூட அந்த நன்மை நமக்கு கிடைக்கும். அதாலிக்கு சியாமத்தாருக்குள்ளி நம்ம ஏற்கனவே பேசி இருக்கிறோம். அப்ப அது முழு ஆயுள் முழுக்க நோம்பு பிடிச்சமா நன்மை கிடைக்கும். எவ்வளவு வழிமுறைகள் இருக்கு. அது மாதிரி 3 மாசத்துல 3 நோம்பு பிடிங்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு சஹாபிக்கு வசியத் சொன்னாங்க. யாருக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு சஹாபிக்கு வசியத் சொன்னாங்க. 3 வசியத் சொன்னாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, மாஷா அல்லாஹ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி கொடுத்தாங்க. என்ன
அவுசானி ஹலீலின் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எனக்கு என்னுடைய நண்பர் தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 உபதேசம் செஞ்சாங்க. அதுல ஒண்ணு என்ன, மாசம் 3 நோன்பு, அதே மாதிரி நௌமின் அலா வித்ர் தொழுவனும், அதே மாதிரி துஹாவுடைய தொழு, இந்த 3 அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்க. அதே மாதிரி இங்க அப்துல்லாஹ் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க இப்படி செஞ்சாலே உங்களுக்கு வருஷம் முழுக்க ஆயுள் முழுக்க நம்ம பிடிச்ச நன்மை கிடைக்கும்னு சொன்ன பொழுது குல்து இன்னி உதீக அஃதல் மின் தாலிக், அவங்க விடுற மாதிரி இல்லை, யாரு, சஹாபி அப்துல்லாஹ் அம்ர் இப்னு ஆஸ் சொன்னாரு, அதை விட எனக்கு சக்தி இருக்குன்றாரு. அவ்வளவுதானே. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு இந்த உம்மத்து மீது இறக்கப்பட்டு இவ்வளவு செஞ்ச போதும், உங்களுக்கு இவ்வளவு நீங்க நினைக்கிற நன்மை கிடைக்கும் என்று அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்க, அவங்க சொன்னாங்க அதை விட எனக்கு ஏழும், நீ அதை விட நான் எனக்கு கொஞ்சம் சக்தி இருக்கு, நீங்க சொல்லித்தாங்க சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஸும் யௌமன் வஃப்திர் யௌமை. ரெண்டாவது ஆப்ஷன் என்ன சொன்னாங்க, ஒரு நாள் நோன்பு, அதாவது ஃபஸும் யௌமன் ஒரு நாள் நோன்பு பிடிங்க, வஃப்திர் யௌமை 2 நாள் நோன்பு பிடிங்க. அப்ப எத்தனை நோன்பு வரும், மாசத்துக்கு 10. ஒரு நாள் நோன்பு பிடிங்க, 2 நோன்பு விடுங்க, அப்புறம் திரும்ப ஒரு நோன்பு, திரும்ப 2 நாள் விடுங்க, திரும்ப ஒரு நோன்பு, திரும்ப 2 நாள் விடுங்க, அடுத்த நோன்பு. அப்ப அவர் சொன்னாரு, குல்து இன்னி உதீக அஃதல் மின் தாலிக், இல்ல அதை விட எனக்கு சக்தி இருக்குது, 2 நாள் விட்டுலாம் நோன்பு பிடிக்கல, அதை விட நான் நோன்பு பிடிப்பேன்னு சொன்ன பொழுது கால ஃபஸும் யௌமன் வஃப்திர் யௌமன், ஒரு நாள் நோன்பு பிடிங்க, ஒரு நாள் விடுங்க, அவ்வளவுதான். ஃபஸும் யௌமன் வஃப்திர் யௌமன், ஒரு நாள் நோன்பு பிடிங்க, ஒரு நாள் விடுங்க, ஒரு நாள் நோன்பு பிடிங்க, ஒரு நாள் நோன்பு பிடிங்கன்னு சொன்ன பொழுது ஃபதாலிக சொல்லி போட்டு சொன்னாங்க, ஃபதாலிக சியாமு தாவூத் அலைஹிஸ்ஸலாம், இது தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய நோன்பு, இதுதான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பிடிச்சு வந்த நோன்பு என்று சொல்லி போட்டு சொன்னாங்க. வஹு அஃதலுஸ் சியாம், சியாம்ல மிக மிக சிறந்தது என்பதாக, மிக மிக சிறப்புக்குரியது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஃபகுல்து திரும்ப சொன்னாங்க அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இன்னி உதீக அஃதல் மின் தாலிக், அதை விடவும் எனக்கு பிடிக்கணும், ஒவ்வொரு நாள் பிடிக்கணும் கருத்துல தான் பேசுறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா அஃதல் மின் தாலிக், அதை விட சிறப்பான ஒண்ணு கிடையாது, நீங்க பிடிச்சுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அதுக்கு மேல ஆர்டர் பண்ணிட்டாங்க, அதுக்கு மேல என்ன செய்ய முடியாது, அப்படி யாருமே தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நோன்பு பிடிச்சிட்டு வர முடியாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டல் அழகா இருக்குது, எனக்கு அதை விட ஒவ்வொரு நாள் நோன்பு பிடிக்க முடியும்னு சொல்லி அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் சொன்ன பொழுது லா அஃதல் மின் தாலிக், அதை விட சிறப்பானது ஒண்ணும் கிடையாது, ஒரு நாள் பிடிங்க, ஒரு நாள் விடுங்க, இதுதான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பிடிச்சு வந்தது, இது சிறப்பானது என்பதாக சொல்லி கொடுக்குறாங்க. இது புகாரில கிதாபு ஸௌம் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள். அடுத்தது பாருங்க, இந்த செய்தியில இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு நோன்பு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த ஹதீஸ் அஹப்புன்ற வார்த்தை வரக்கூடிய ஹதீஸ பொறுத்தவரையில புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செஞ்சுக்கிறாங்க. قال رسول صلى الله عليه وسلم احب الصيام الى الله صيام داوود كان يصوم يوما ويفطر يوما. அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான நோன்பு எதுன்னு சொன்னால் சியாமு தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய நோன்பு, கான யஸூமு யௌமன் வயஃப்திரு யௌமா, ஒரு நாள் நோன்பு பிடிப்பாங்க, ஒரு நாள் விடுவாங்க. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள், சஹீஹ் புகாரில பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அப்ப நீங்க புகாரி எடுத்து பார்த்தா இதுல இந்த செய்திகள் அப்படியே வரும். அப்ப இந்த இடத்துல அஃதல் என்ற ஒரு வார்த்தையும் வருது, மிக சிறந்த நோன்பு, அதாவது அஃதலு ஸியாம் என்ற வார்த்தையை ரசூலுல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறாங்க ஒரு ரிவாயத்துல. இன்னொரு ரிவாயத்துல அஹப்பு ஸியாம் இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான நோன்பு இதுதான் என்பதாக பயன்படுத்தி இருக்கிறாங்க. இப்ப பொதுவாக வரக்கூடிய இந்த சந்தேகம் ஒன்று இருக்கு, என்னன்னா இப்ப இப்படி நம்ம நோன்பு பிடிச்சா அல்லாஹ்வுடைய அன்பை பெறலாமா? நிச்சயமா பெறலாம், அதுல மாற்று கருத்து கிடையாது. அதே நேரம் மாசம் நீங்க 3 நோன்பு பிடிச்சு வாரீங்கன்னா வருஷம் முழுக்க நோன்பு பிடிச்ச நன்மை, ஆயுள் முழுக்க நோன்பு பிடிச்ச நன்மை கிடைக்கும், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. அதே மாதிரி ஐயாமுல் பீல் 13, 14, 15 நோன்பு பிடிக்கிறீங்கன்னா நிச்சயமாக அதுலயும் சிறப்பு இருக்கிறது. அதே மாதிரி வெள்ளி, அந்த வியாழன் திங்கள் நோன்பு பிடிக்கிறது மூலமா சிறப்பு கிடைக்கும். அப்ப வெள்ளி தனிய நோன்பு பிடிக்க கூடாது, வெள்ளி தனிய நோன்பு பிடிக்க கூடாது, வெள்ளிக்கிழமை பிடிக்கிறது கூடாது. அப்ப பொதுவாக நோன்பு பிடிச்சிட்டு வரும் பொழுது நமக்கு வெள்ளி வருது, நம்முடைய கணக்குப்படி ஒரு ஐயாமுல் பீல் 13, 14, 15 வெள்ளி வந்துட்டா பிரச்சனை இல்லை. அல்லது வெள்ளி நோன்பு பிடிக்கிறதா இருந்தா சனியோ அல்லது வியாழனோ நம்ம சேர்த்து தான் பிடிக்க வேண்டும். அதே மாதிரி நாங்க வெள்ளியை தனிச்சு பிடிக்க கூடாது. அப்ப இப்படி சுன்னத்தான நோன்புகளை நம்ம என்ன செய்யலாம், பிடிச்சு கொள்ளலாம். சிலவங்க திங்கள் பிடிக்கிறாங்க, அது நல்ல விஷயம். அதே மாதிரி திங்கள் மட்டும் பிடிக்கிறாங்கன்னா பிரச்சனை இல்லை, வியாழன் பிடிக்கிறாங்க பிரச்சனை இல்லை. அதே மாதிரி 3 நோன்பு எப்பயுமே பிடிச்சு வராங்க ஐயாமுல் பீல்ல. அதே மாதிரி ஏதாவது ஒரு நோன்பு 3 நோன்பு பிடிச்சு வராங்க,
அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி மாதத்துல ஏதாவது ஒரு 3 நோன்பு பிடிச்சு வராங்க, அந்த சிறப்பு கிடைக்கும். அதே மாதிரி மேலதிகமா குறிப்பிட்டு சொல்லப்பட்ட நோன்புகள், இப்ப ஆஷுராவுடைய நோன்பு, தாசுவா அதாவது 9, 10 பிடிக்கிற நோன்பு முஹர்ரம்ல, அதே மாதிரி அரஃபாவுடைய நோன்பு, அதே மாதிரி ஷாபான்ல அதிகமாக பிடிக்கக்கூடிய நோன்பு, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபான்ல அதிகமாக நோன்பு பிடிச்சிருக்கிறாங்க. அது மாதிரி ஷவ்வால் இருக்கக்கூடிய 6 நோன்பு, ஷவ்வால்ல அந்த முழுமையான நோன்பு முடிச்சுட்டு அதுக்கு ஒரு 6 நோன்பு நம்ம பிடிக்கலாம். அது தொடர்ச்சியாகவும் பிடிக்கலாம். அவை ஷவ்வால் மாதத்துல ஏதாவது 6 நாள்ல பிடிக்க மேலும், அல்லது ஷவ்வாலுடைய மாதத்துல ஏதாவது 6 நாட்கள் தொடர்ச்சியா பிடிக்க மேலும், அல்லது முதல்ல இந்த 6 வரைக்கும் பிடிக்க 3 வாயாவும் அந்த நோன்பு பிடிக்கலாம். அப்ப எனவே இவ்வாறாக நம்ம நோன்போட எங்களோட வாழ்க்கையை கழிக்கலாம். இப்படியும் பிடிச்சு ஒரு ஆளுக்கு சக்தி இருக்குது என்று சொன்னா ஒரு நாள் விட்டு பிடிச்சுக்கிட்டே வரலாம். அப்ப எனவே இப்படி நம்ம பிடிச்சு கொள்ளணும். அதுக்கு பாரமாக ஒவ்வொரு நாளும் நோன்பு பிடிக்கிறதுங்கிறது அது ஆகுமான விஷயம் அல்ல. ஒரு நாள் விட்டு பிடிக்கிறது அது மிக சிறந்த அல்லாஹ்வுக்கு விருப்பமான நோன்பு. அதுதான் கடைசியா எங்களுக்கு எனக்கு நோன்பு பிடிக்க முடியும், நல்ல சக்தி இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒருவர் பேணக்கூடிய மிக அழகான ஒரு விஷயம். எனவே நோன்பு கட்டாய கடமையாக இருக்கக்கூடிய நோன்புகளை தாண்டி சுன்னத்தான பல நோன்புகள் இருக்கிறது. அதுல மகத்துவமான சிறப்புகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி ஒருவருக்கு நல்ல உடல் ஆரோக்கியம், நல்ல ஆரோக்கியம் தெம்பா இருக்கிறது, நோன்பு பிடிக்கணும்னே ஃபீல் பண்ணி கொண்டிருக்கிறார், அதனால எந்த தீங்கும் இல்லைன்னு யாராவது கருதுனா நீங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து நோன்பை என்ன செய்யலாம், பின்பற்றி வரலாம். அது அல்லாஹ்வுடைய அன்பை நிச்சயமாக பெற்று தரும். அடுத்ததாக யுஹிப்புல்லாஹுல் வித்ர், அல்லாஹ் விரும்பக்கூடிய மிக மிக விரும்பக்கூடிய ஒரு விஷயம் வித்ர், ஒற்றைப்படை. அந்த ஒற்றைப்படை என்று வருகின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ வித்ருன் யுஹிப்புல் வித்ர. இது முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் கிதாபு திக்ர்ல பதிவு செஞ்சிருக்கிறாங்க இந்த ஹதீஸ. قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னல்லாஹ வித்ர், அல்லாஹ் ஒருவன், யுஹிப்புல் வித்ர், அவன் ஒற்றைப்படையை விரும்புகிறான். இப்ப வித்ர் என்ற வார்த்தை அல் ஃபர்த், ஒருமை, ஒருவன். அல்லாஹ்வுடைய விஷயத்துல இது எப்படி பார்க்கப்படணும்னு சொன்னால், இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதுபோன்று இமாம் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி ஃபத்துல் பாரில, இமாம் நவவி ஷரஹ் முஸ்லிமில் நவவி முஸ்லிமுடைய விரிவுரையில, அதே மாதிரி முபாரக் ஃபூரி ரஹ்மத்துல்லாஹி துஹ்ஃபத்துல் அஹ்வதி திர்மிதியுடைய விரிவுரையில அவங்க அந்த வித்ருக்கு விளக்கம் சொல்லும்போது அல்லாஹ்வுடைய விஷயத்துல எப்படி இருக்கும்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய விஷயத்துல வித்ர் என்ற வார்த்தை அல் வாஹித் அல்லதி லா ஷரீக லஹ். அல்லாஹ் வித்ர் என்று சொன்னா என்ன அர்த்தம்டா, அல் வாஹித் ஒருவன், லா அல்லதி லா ஷரீக லஹ், அவனுக்கு இணையாக துணையாக நிகராக ஒப்பாக யாருமே கிடையாது, அல்லாஹ் ஒருவன் தான் என்பது அல்லாஹ்வுடைய விஷயத்துல வித்ர் என்று வரும். அப்ப எனவே இன்னல்லாஹ வித்ருன், அல்லாஹ் ஒருவன், யுஹிப்புல் வித்ர், அந்த அதே வித்ர் என்பது இன்னொரு கருத்துல வருது ஒற்றைப்படை. அப்ப எனவே அல்லாஹ்வுடைய விஷயத்துல அதை வரையறுத்துருவோம் நாங்க. அதை நம்ம சஹீஹ் முஸ்லிமுடைய விரிவுரையில இமாம் நவவி தெளிவாக 6 ஜுஸ் 17 எழுதுறாங்க. ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ஃபத்துல் பாரில 11 ஜுஸ் 227 பக்கத்துல எழுதுறாங்க. முபாரக் ஃபூரி துஹ்ஃபத்துல் அஹ்வதி திர்மிதியுடைய மிக முக்கியமான ஷரஹ் 2 ஜுஸ் 441 பக்கத்துல அல்லாஹ்வுடைய விஷயத்துல வித்ர் என்பது அல் வாஹித் அல்லதி லா ஷரீக லஹ் வலா நதீர வாஹித் ஃபீ ذاته. எனவே அல்லாஹ்வுடைய விஷயத்துல அல்லாஹ் ஒருவன், தனித்தவன், இணை துணையற்றவன், அவனுக்கு நிகராக ஒப்பாக யாருமே கிடையாது என்பதை நாம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அடுத்ததாக யுஹிப்புல் வித்ர், அல்லாஹ் ஒற்றைப்படை விரும்புறான் என்பதுக்குரிய விளக்கத்தை நம்ம பார்ப்போம். அறிஞர்கள் என்ன சொல்றாங்க என்றால், ஹதீஸ் துறை சார்ந்த அறிஞர்கள் அல்லாஹ் ஒற்றைப்படை விரும்புறான். இப்ப நம்ம எல்லா விஷயத்திலும் அல்லாஹ் ஒற்றைப்படை விரும்புறான். அதே நேரம் அந்த வித்ர் என்பது ஒற்றைப்படை என்பதையும் குறிக்கும். இன்னொரு ஹதீஸை வச்சு பார்க்கின்ற பொழுது இன்ஷா அல்லாஹ் அப்படி பார்த்து வரும்போது கடைசியா நம்ம சொல்லுவோம், இன்னொரு இதுல வித்ர் தொழுகை என்றும் நம்ம கருத்து எடுக்கலாம். வித்ர் தொழுகை என்ற கருத்தையும் எடுக்கலாம். ஒற்றைப்படை அல்லாஹ் விரும்புறான். உதாரணம் 5 நேர தொழுகை, 5 ஒற்றைப்படை அறிஞர்கள் சொன்னாங்க. உதாரணம் பாருங்க, அதே மாதிரி சுத்தம் என்று வரும்பொழுது 3 விடுத்தம் சுத்தம் செய்யறது அதிகமா சொல்லப்படுது. அதே மாதிரி தவாஃப் எடுத்துக்கொண்டால் அது 7 விடுத்தம், சாய் 7 விடுத்தம் ஒற்றைப்படை. அதே மாதிரி கல்லறிகிறது 7 விடுத்தம், ஐயாமு தஷ்ரீக் 3 நாள், அதே மாதிரி சுத்தம் செய்யறது அதே மாதிரி 3 முறை, அதே மாதிரி கஃபன், அதே மாதிரி ஜகாத், அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இமாம்கள் ஹதீஸ் துறை சார்ந்தவங்க நிறைய விஷயம் சொல்லுவாங்க. அப்படின்னா எல்லாம் அதிகமான விஷயங்கள் அல்லாஹ் ஒற்றைப்படைத்தான். 7 வானம் 7 பூமி என்ன, அதே மாதிரி கடல்கள், இப்ப எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கொண்டா கூட அதிகமாக ஒற்றப்படையதான். எனவே அல்லாஹ் தஆலா அதை விரும்புகிறான். நம்ம ஏன் எதுக்குன்னு சொல்லி இந்த விஷயத்துல நம்ம கேள்வி கேட்க முடியாது. அல்லாஹ்வுடைய அது விருப்பம். அப்ப அல்லாஹ் விரும்புகிறான் என்பதுதான் அது சஹீஹான ஆதாரபூர்வமான ஹதீஸ். அப்ப எனவே அல்லாஹ் தஆலா ஒருவன் என்பதுல அல்லாஹ் தஆலா ஒருவன் என்பதுல ஒரு முஸ்லிம் எந்த ஒரு திடுக்கமோ தடுமாற்றமோ கொள்ள மாட்டான்.
அவன் தனித்தவன், எல்லா விஷயத்திலுமே அவனுக்கு நிகராக ஒப்பாக யாரும் இல்லை என்று நம்ம பார்க்கிறோம். அதே நேரம் அல்லாஹ் ஒற்றைப்படை விரும்புகிறான். அதுல அல்லாஹ்வுத்தாலா நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெரிவு செஞ்சு தந்திருக்கிறான். அதே மாதிரி தான் இன்னும் ஒரு ஹதீஸ் வருது. என்னன்னு சொன்னா, இன்னொரு ஹதீஸ் வருது சஹீஹுல் ஜாமி ஸகீர் அல்லாமா அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சஹீஹுல் ஜாமி ஸகீர் அல்லாமா அல்பானி ரஹ்மத்துல்லாஹி 1830 ஹதீஸா பதிவு செஞ்சிருக்கிறார்கள். அந்த ஹதீஸ் வந்து சஹீஹான ஹதீஸ். என்னன்னு சொன்னா, அல் வித்ர் இன்னல்லாஹ தஆலா வித்ருன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அல்லாஹ் வித்ர். இப்ப ஏற்கனவே சொன்ன ஹதீஸும் ஒரு ஹதீஸ் தான், அது ஆதாரபூர்வமான ஹதீஸ் நம்ம சொன்னோம் தானே. முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் இன்னல்லாஹ வித்ர் யுஹிப்புல் வித்ர், அது முஸ்லிம்ல வரக்கூடியது. அவ்வளவுதான் அந்த வார்த்தை வருது, இன்னல்லாஹ வித்ர் யுஹிப்புல் வித்ர். இப்ப இந்த வித்ர் தொழுகை என்று நம்ம சொன்னோம், அல்லாஹ் வித்ர் தொழுகை விரும்புகிறான் என்று சொல்லுகின்ற பொழுது அது சஹீஹுல் ஜாமி ஸகீர்ல வரக்கூடிய ரிவாயத் இன்னல்லாஹ தஆலா வித்ருன், அல்லாஹ் தஆலா ஒருவன். அப்ப அல்லாஹ்வுடைய விஷயத்துல ஒற்றைப்படை என்று நம்ம சொல்லுது, அல்லாஹ் ஒருவன். இன்னல்லாஹ வித்ருன் அல் வாஹித் அல்லதி லா ஷரீக லஹு வலா நதீர லஹு வலா மிஸ்ல லஹு வலா மிசால லஹு, அவனுக்கு எந்த உதாரணமும் ஒப்புவோமையோ வலா குஃபுவலஹு, அவனுக்கு எந்த உவமானமோ எந்த அவனுக்கு நிகராக யாருமே கிடையாது என்று சொல்ற. அதே வேளை இன்னல்லாஹ தஆலா வித்ருன் யுஹிப்புல் வித்ர், ஒற்றைப்படை அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். அதே நேரம் வித்ரை விரும்புகிறான், வித்ர் தொழுகை விரும்புகிறான். ஏனடா பின்னால அந்த ஹதீஸ் தொடர் வருது, ஃபௌத்திரு யா அஹ்லல் குர்ஆன், குர்ஆனுடையவர்களே வித்ர் தொழுங்க. அப்ப இதுல என்ன அர்த்தம் என பாருங்க, இன்னல்லாஹ தஆலா வித்ர், அல்லாஹ் தஆலா வித்ர் ஒற்றை, அல்லாஹ் தஆலா ஒருவன், அவன் ஒற்றைப்படையை விரும்புகின்றான். அல்லது இன்னொரு அர்த்தம் என்னன்னா, அல்லாஹ் வித்ர் தொழுகையை விரும்புகிறான், வித்ர் தொழுகை அல்லாஹ் தஆலா விரும்புகின்றான். எனவே ஃபௌத்திரு யா அஹ்லல் குர்ஆன், குர்ஆனுடையவர்களை நீங்க வித்ர் தொழுதுவாங்க. இந்த ஹதீஸ் சஹீஹானது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சஹீஹுல் ஜாமி ஸகீர்ல வரக்கூடிய ஹதீஸ் 1831வது ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ். அப்ப அல்லாஹ் தஆலா விரும்புகிற ஒரு தொழுகை வித்ருடைய தொழுகை. எனவே ஃபௌத்திரு யா அஹ்லல் குர்ஆன். அப்ப மேல சொன்னது பொதுவானது, ஒற்றைப்படைங்க எல்லாத்தையும் அது உள்ளடக்கிக்கொள்ளும். இங்க கொஞ்சம் வரையறுக்குது. அப்ப வரையறுத்து சொல்லப்படும் பொழுது வித்ர் தொழுகையும் வந்துடும். வித்ர் தொழுகையும் ஒற்றைப்படை தான். அதே மாதிரி ஒற்றைப்படை எல்லாத்துலயும் நல்லா விரும்புறான். வித்ர் தொழுகையை குறிப்பாக சொல்லும் பொழுது அதுலயும் சிறப்பானது வித்ர் 1 3 நம்ம என்ன ஒரு ரக்காத் கடைசியாக தொழுகிறோம், ஒற்றையோட முடிக்கிறோம். அது மாதிரி நம்ம புகாரை படிக்கும் பொழுது நம்ம பார்த்தோம், சாதி நபி வக்காஸ் ரலியல்லாஹு பத்தி சொல்லும் பொழுது அவங்க ஒரு ரக்காத் வித்ர் தொழக்கூடியவர்களாக இருந்தாங்க, ஒரு ரக்காத் வித்ர் தொழுதாங்க. நான் பார்த்தேன் ஒரு சஹாபி சொல்றாங்க. அது மாதிரி சில சஹாபாக்கள் ஒரு ரக்காத் வித்ர் தொழுதாங்க. அப்ப எனவே அவுத்திரு, நீங்க வித்ர் ஒரு ரக்காத்தா தொழுங்க என்று சொல்லப்படுறதுதான் அந்த செய்தி. அப்ப எனவே அஹ்லுல் குர்ஆன் யாரு? ஒன்று குர்ஆனை உடையவர்கள். இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று ஹாஃபில சொல்லலாம், அல்லது இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்டது, இந்த உம்மத்து குர்ஆன் உடையவர்கள், இந்த உம்மத்து குர்ஆன் உடையவர்கள். எனவே வித்ர நாங்க தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த வித்ர் சம்பந்தமா நம்ம ஏற்கனவே பல விளக்கங்கள் பார்த்தாலும் இது புதிதாக பார்க்கக்கூடிய சகோதரர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்ற அடிப்படையில வித்ர் தொழுகை என்று வருகின்ற பொழுது, வித்ர் தொழுகை என்று வருகின்ற பொழுது நம்ம வந்து இஷா தொழுகையிலே, இஷா தொழுகை முடிஞ்சதுல இருந்து ஃபஜ்ர் வரைக்குள்ள நேர பகுதியில நம்ம தொழுது கொள்ளலாம். அவ்வளவுதானே. வித்ர் தொழுகை கடைசியா நம்ம ஒரு ரக்காத் தொழுகிறோம், அந்த வித்ர் கடைசி முடிக்கிறது ஒரு ரக்காத்தை நம்ம தொழுகிறோம். அது மிக சிறப்பானது. அப்ப அது சுன்னா முஅக்கதா. ஹனஃபி மதஹ்ல அத வாஜிப்னு சொல்லுவாங்க, வித்ர வாஜிப்னு சொல்லுவாங்க. அப்ப ஹனஃபி மதஹ் புரிஞ்சுக்கிட்டா சரி. ஹனஃபி மதஹ் பொறுத்தவரையில அதுல வாஜிபுக்கும் ஃபர்துக்கும் இடையில வித்தியாசம் இருக்குது. அவ்வளவுதானே. ஃபர்துக்கும் வாஜிபுக்கும் இடையில ஹனஃபி மதஹ்ல வித்தியாசம் இருக்கு. ஷாஃபி மதஹ்ல ஃபர்துக்கும் வாஜிபுக்கும் இடையில வித்தியாசம் கிடையாது. ஹஜ்ஜுடைய விஷயத்துல மட்டும் ஃபர்துக்கும் வாஜிபுக்கும் இடையில வித்தியாசம் ஷாஃபி மதஹ்ல இருக்குது. அப்ப எனவே இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுறோம்னு சொன்னால், இது அவங்களோட அந்த கோட்பாடு. சில பொழுது நம்ம வாழ்ற பிரதேசங்கள்லாம் அந்த அளவுக்கு நமக்கு பரிச்சயப்படுத்தப்பட்டிருக்கும். அதனால நான் இதை புரியப்படுத்த சொல்றேன். தெளிவா ஹதீஸ்ல வச்சு பார்க்கும்போது 5 நேர தொழுகைகள் தான் கட்டாய கடமை. அதுதான் தெளிவா வந்திருக்குது ஹதீஸ்ல. 5 நேர தொழுகைகள் நம்ம குர்ஆன் ஹதீஸ் வச்சு பார்க்கும்போது 5 நேர தொழுகை கட்டாய கடமை. வித்ர் என்பது சுன்னா முஅக்கதா. அப்ப அந்த ஹனஃபி மதஹ்ல ஏன் வாஜிப் என்று சொல்றாங்க என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, அது அந்த வாஜிப் அந்த அவங்க அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். அதை ஃபர்துடைய எல்லை கொண்டு போக கூடாது. ஏன்னா ஃபர்து என்பது அவங்க இடத்துல ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அவ்வளவுதானே. அப்ப சுன்னத்தை ஒருவர் விடுவதன் மூலமா அவருக்கு பாவம் கிடைக்காது. நிச்சயமாக நம்ம விட்டதே கூடாது என்ற எண்ணத்தில் இருக்கணும். தப்பு தவறா விட்டுட்டோம், ஏதாவது ஒரு கலைப்புல விட்டுட்டோம்டா அந்த ஒரு லுஹர் அஸர் மக்ரிப் இஷா விட்ட மாதிரி நமக்கு பாவம் கிடைக்காது. மாற்றமா நம்ம தொழுது வரணும். வித்ர் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சஹாபாக்களுக்கு வசியத் செய்திருக்கிறார்கள், உபதேசமாக சொல்லி இருக்கிறாங்க. அப்ப எனவே நாங்க வித்ர் தொழுது வர வேண்டும். அதே மாதிரி ஒருவர் ஒரு நாளையில 2 வித்ர் தொழக்கூடாது. லா வித்ரான் ஃபீ லைலா, ஒரே இரவுல 2 வித்ர் தொழக்கூடியவராக ஆகக்கூடாது. 2 வித்ர் கிடையாது. அப்ப இப்படி வித்ர் சம்பந்தமாக நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்றால், அஹப்புல் அமல் ஸாலிஹ் இலல்லாஹ்
அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான அமல்கள் எந்த காலத்துல செய்யப்படுற அமல்கள், இது எங்களை கடந்து போய்விட்டது இந்த காலம் என்றாலும் இந்த தலைப்புகளை வாரதுனால இதை சுருக்கமாக நான் சொல்றேன். அஹப்புல் அமல் சாலிஹில் அல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல்கள் என்னன்னு சொன்னால் ஃபில் அய்யாமில் அஷ்ர், துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் செய்யப்படுற அமல்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல்கள். அந்த காலத்துல செய்யப்படுற அமல்கள் எல்லாமே அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ர், ஃபஜ்ர் அதிகாலை பொழுதுமே சத்தியமாக, 10 இரவுகளின் சத்தியம். அந்த 10 இரவுகளுக்கு தஃப்சீருடைய ஆசிரியர்கள் சொல்லுகின்ற பொழுது இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் நிறைய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு கருத்துல பதிவு செஞ்சிருக்காங்க. அது வந்து துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள். இப்ப நாங்க அதெல்லாம் கடந்து வந்துட்டோம். இன்ஷாஅல்லாஹ் வரக்கூடிய காலங்கள்ல அந்த 10 நாட்கள் நாங்க பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். قال رسول الله صلى الله عليه وسلم ما من ايام العمل الصالح فيهن احب الى الله من هذه الايام العشر فقال يا رسول الله ولا الجهاد في سبيل الله فقال رسول صلى الله عليه وسلم ولا الجهاد في سبيل الله الا رجل خرج بنفسه وماله فلم يرجع من ذلك بشيء. رسول صلى الله عليه وسلم சொன்னாங்க, இது புகாரில வரக்கூடிய ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னா, மா மின் அய்யாமின் அல் அமல் ஸாலிஹ், எந்த சாலிஹான அமலும் ஃபீஹின் அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமானதாக இல்லை இந்த காலத்தில் செய்யப்படும் அமல்களை விட. அப்ப இந்த காலத்தில் செய்யப்படுற அமல்கள் அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பத்துக்குரியது என்று சொன்ன பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க சஹாபாக்கள், வலல் ஜிஹாத் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில போராடுறதுமா என்று கேட்டபொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலல் ஜிஹாத் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில போராடுறது விடவும் இந்த 10 நாட்கள்ல செய்யற அமல் சிறந்தது என்று சொல்லி போட்டு சொன்னாங்க. ஒரு மனிதன் இல்லா ரஜுலன், ஒரு மனிதன் ஹரஜ பினஃப்ஸி வ மாலி, தன்னுடைய பொருளாதாரத்தையும் தன்னுடைய உயிரையும் எடுத்துக்கொண்டு செல்கின்றான், பலம் எர்ஜி மின் தாலிக பிஷை, அதுல எந்த ஒன்றையும் அவன் திரும்பி கொண்டு வரவில்லை, அவனை திரும்பி வரவில்லை, பொருளாதாரம் திரும்பி வரவில்லை, அப்படி மரணித்த ஒருவரை தவிர. அப்படின்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய பாதையில போய் தன்னுடைய உயிரை கொடுக்கிற ஒரு மனிதன் எவ்வளவு சிறப்பு இருக்குது. அந்த சிறப்பு ஒரு மனிதன் அடைஞ்சு கொண்டாலே அன்றி அதை விட ஜிஹாதுக்கு போறதை விட ஏன்னா எல்லா அமல்களை விட சிறந்தது. அப்ப அப்படி அந்த அதுக்கு நிகராக ஒன்றும் முடியாது. அல்லாஹ்வுடைய பாதையில போய்த்து ஒரு மனிதன் தன்னுடைய பொருளாதாரத்தை தன்னுடைய உயிர் எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு நிகராக எந்த ஒன்று வராது. ஆனா அப்படி நடந்தாலே அன்றி ஜிஹாதுல போறதை விட இது சிறந்தது. சும்மா ஜிஹாதுல திரும்பி வாரீங்க, அதை விட நீங்க இந்த 10 நாட்கள் செய்யாமல் அல்லாஹ்விடத்தில் மிக விருப்பத்துக்குரியது என்பதை இந்த ஹதீஸ் என்ன செய்யுது சொல்லி தருது. அதே நேரம் அல்லாஹ்வுடைய பாதையில இப்படி ஒரு மனிதன் தன்னுடைய பொருளாதாரத்தை தன்னுடைய உயிரெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு ஒரு மனிதன் எல்லாத்தையுமே அங்க அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறான்னா அந்த ஒரு எண்ணம் வந்து அந்த ஒரு அமல் வந்து அதுக்கு ஈடு செய்ய முடியாது என்று சொல்லி அந்த பெரிய அமல இந்த காலத்துக்கு ஒப்பாக காட்டுறதுனால இந்த காலத்துக்கு இன்னும் சிறப்பு வருது என்பதை இந்த ஹதீஸ்ல புரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்ப எனவே இந்த காலப்பகுதி, அதாவது துல்ஹிஜ்ஜா மாதம் இருக்குதானே இஸ்லாமிய மாதத்தில துல்காதா அப்புறம் துல்ஹிஜ்ஜா, இந்த துல்ஹிஜ்ஜா ஹஜ்ஜுக்கு ஹாஜிமார்கள் போவாங்க. அது நிறைய எல்லா அமல்களுமே ஒன்றித்து வரக்கூடியது ஹஜ் உடைய காலப்பகுதி. அதே மாதிரி அந்த முதல் காலப்பகுதியில நோம்பு பிடிக்கிறது, குறிப்பாக ஒரு நோன்பு அப்படி ரசூல்லா குறிப்பாக பிடிச்சாங்கன்னு வரக்கூடிய 9 நோம்பு பிடிச்சாங்கன்னு வரக்கூடிய ஹதீஸ் பலவீனமானது. அது அல்லாம நம்ம அந்த காலப்பகுதியில சிறந்தது அமல்களில் சிறந்தது என் அடிப்படையில் நம்ம நோம்பு பிடிக்கிறது, திக்ர் செய்யறது, தஸ்பீஹ் செய்யறது, அதே மாதிரி நிறைய அமல்கள் அந்த காலத்துல நம்ம செய்யலாம். திக்ர்கள் இருக்கும், தஸ்பீஹ் இருக்கும், அதே மாதிரி வந்து தக்பீர் இருக்கும், அதே மாதிரி எல்லா அமல்களும் அதுக்குள்ள வரும். தொழுகை வரும், நோன்பு வரும், ஜகாத் வரும், ஹஜ் வரும், எல்லா அமல்களும் ஒன்று சேர்ந்த காலப்பகுதிதான் அந்த துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள். அப்ப எனவே இந்த காலப்பகுதியில செய்யக்கூடிய அமல் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது. நம்ம இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் வரக்கூடிய காலங்கள்ல. ரைட், துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள்ல ரைட் அல்ஹம்துலில்லாஹ் ஜகாத் அந்த அவங்களுக்கு யாருக்கு அந்த ஜகாத் அந்த நேரத்துல கடமையாகுதோ, நம்ம ஒரு விஷயத்துல நல்லா புரிஞ்சு கொள்ளணும். ஜகாத் கொடுக்கறது ஜனவரி பிப்ரவரி வச்சல்ல, நாங்க ஹிஜ்ரி கணக்கு வச்சுதான் ஜகாத் கொடுக்கணும். முஹர்ரம்ல கொடுத்தா ஒரு வருடம் பூர்த்தியாக வேண்டியதுக்கு அடுத்த முஹர்ரம், ரமதான்ல கொடுத்தா அடுத்த ரமதான், நீங்க ஷவ்வால்ல கொடுத்து போட்டு திரும்ப ரமதான்ல கொடுக்கறது அல்ல, அப்படி முன்கூட்டி கொடுக்குற அதுல ஃபிக்ஹ் கருத்து வேற்றுமை இருக்குது. அந்த வருஷம் பூர்த்தியாரு சட்டத்தை நான் சொல்றேன். வருஷம் கொடுக்கும் பொழுது ரமலான் அடுத்த ரமலான், அது மாதிரி துல்காதா துல்காதா, துல்ஹிஜ்ஜா துல்ஹிஜ்ஜா, இந்த டேட் கணக்கு பார்த்து நீங்க கொடுங்க. அப்ப எனவே இவராளுக்கு துல்ஹிஜ்ஜாவுடைய 10 அந்த காலப்பகுதியில் வருதாக இருந்தா அல்ஹம்துலில்லாஹ் அவர் என்ன நோன்பு பிடிக்கலாம். அதே மாதிரி அவர் ஜகாத் கொடுக்கிறாரு, அதே மாதிரி தஸ்பீஹ் திக்ர் செய்யறாரு, அப்படி நிறைய விஷயங்கள். அதே மாதிரி ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிமார்கள், அதே மாதிரி அரஃபாவுடைய நோன்பு வருது, இப்படி நிறைய அமல்கள் அந்த காலத்துல நம்ம என்ன செய்யணும் செய்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அன்பை நாங்க பெற்றுக்கொள்ளலாம். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, நம்ம அல்லாஹ்வுடைய அன்பை பெற்று தரக்கூடிய அமல்களை எந்த அளவுக்கு நாங்க முயற்சித்து
எங்களோட வாழ்க்கையில பேணி வருவோமோ அல்லாஹ்வுடைய அன்பையும் இரக்கத்தை நாங்க பெற்றுக்கொள்ளலாம். எனவே அந்த அடிப்படையில தான் இந்த வகுப்புகளை நாங்க அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய அருளால நிறைய விஷயங்களை அல்லாஹ்வுடைய அன்பை பெற்று தரக்கூடிய வார்த்தை, அல்லாஹ்வுக்கு விருப்பமான வார்த்தை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருப்பமான வார்த்தை, அதே மாதிரி அல்லாஹ்வுடைய அன்பை பெற்று தரக்கூடிய தொழுகை, அல்லாஹ்வுடைய அன்பை பெற்று தரக்கூடிய பித்ருடைய தொழுகை, அல்லாஹ்வுடைய அன்பை பெற்று தரக்கூடிய நோன்பு, எல்லாத்தையும் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய நோன்பு, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தொழுகை, இப்படி நிறைய விஷயங்களை பார்த்து துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள் இது சம்பந்தமாக நம்ம வந்து விரிவாக ஏற்கனவே நம்ம பல வகுப்புகள் பேசி இருக்கிறோம். அதனாலதான் இதை சுருக்கமா நாங்க சொல்றேன். ஆனால் இந்த தலைப்புகளை வந்ததுனால இந்த காலப்பகுதியில செய்யப்படக்கூடிய அமல்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது என்பதையும் நாங்க படிச்சு அதையும் சில வரக்கூடிய காலத்துல பயன்படுத்திக் கொள்வோம். நம்ம எதெல்லாம் பேசினோமோ, கேட்டோமோ, படிச்சோமோ இந்த வகுப்புல அதன்படி எங்களுடைய வாழ்க்கையில நாங்க மௌத்தாகிற வரைக்கும் அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக நாங்க மாறணும். அல்லாஹ் தஆலா அதற்கான தௌஃபீக எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி